ஜஸ்ட் ஏஜ் மட்டும் போடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிய வரும் இது எந்த டைப் ஆஃப் ஏஜ்ல எல்லாரும் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ 19. ஓகே, முகமது 19, 22, 23, 18. 18 தான் இருக்கிற டாப். 18 தான் கம்மியா இருக்கிறாங்க. ஓகேவா? 40 பிளஸ். ஓகே, அல்ஹம்துலில்லா. 17 ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டார் அமர். ஓகே, ஸோ 17 ஏஜ்ல இருந்து 40 பிளஸ் வரைக்கும் இப்ப இருக்காங்க. அல்ஹம்துலில்லா. 16, என் பேரு சும்மா சொல்றீங்களா, நம்ம போட்டு விடுவோம். 16 ஆகுது. 11 என்ன இப்பதான் ஸ்கூல் போறீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. வெரி குட் சைதிவான். ஸோ பாத்தீங்கன்னா 11 டு 40 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் இங்க இருக்காங்க. கரெக்டா? அப்போ நம்ம ஒரு இடத்துல கரெக்டா சூஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்மளுக்கு தெரியலன்னா அண்ணா அக்கா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ வி ஆர் அ ஃபேமிலி. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலி. அது ஒரு சின்ன மென்டர் தான் நான். ஓகேவா? ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கேட்கலாம். சார் என்ன சார் இப்போ நீங்க உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, என்னை பத்தி பெருசாலாம் இல்ல இருக்கு, ஆனா சொன்னா உங்களுக்கு வந்து போர் அடிச்சு போயிடும். லைக் ஸ்டார்டிங் நான் சொல்றேன் பாருங்க. உங்களை மாதிரி தான் நானும். நானும் ஒரு காலேஜ் டிகிரி எதுக்குடா படிச்சோன்னு தெரியாம படிச்சு முடிச்சுட்டு அக்கௌண்டன்டா வேலைக்கு போனேன். அக்கௌண்டன்டா வேலைக்கு போகும்போது எனக்கு என்னடா இது, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. டெய்லி வந்து எடுத்து அக்கௌண்ட்ஸ் எடுத்து போடணும், தூக்கமா வருது அப்படின்ட்டு என்ன பண்ணேன். சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது சார் கூப்பிட்டு ஒருத்தர் ஜாப் விட்டு போயிட்டாரு, உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு வந்து எப்பவுமே நோன்னு சொல்லி பழக்கமே இல்லை. சரி சார் ட்ரை பண்றேன். அந்த ட்ரை பண்றேன்ற ஒரு வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். லைஃப்ல எந்த விஷயமும் வந்து தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க, ட்ரை பண்றேன்னு சொல்லுங்க. ஸோ ட்ரை பண்றேன்னு சொல்லி தான் நீங்க இந்த டைப்பாவே ஜாயின் பண்ணீங்க. கரெக்டா? நிறைய பேருக்கு இது போயிருக்கும். ஆக்சுவலி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ரீச் ஆன இடத்துல நீங்க 84 பீப்புள்ஸ் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் ட்ரை பண்றேன் அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கீங்க. ஸோ நான் எப்படி ட்ரை பண்றேன்ட்டு ட்ரை பண்ணணும் கிராஃபிக் டிசைனிங், இப்போ எப்படி ஒரு மென்டர் ஆயிருக்கணும். இன்ஷால்லா ட்ரை பண்றேன்ட்டு ஜாயின் பண்ண எல்லாரும் ஒரு கிராஃபிக் டிசைனர் ரோலுக்கு போயிட்டு கம்பல்சரியா ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காருவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். ஓகே, ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ட்ரை பண்றேன்ட்டு என்ன பண்ணேன், கிராஃபிக் டிசைனிங். அப்போதான் நான் வந்து யூடியூப்ல போயிட்டு என்னடா இது ஒரு பேனர் பண்ண சொன்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகேவா? ஒரு பேனர் பண்ண சொன்னாங்க, எனக்கு எதுவுமே புரியல. என்னடா பண்றது, பேனர் ஆச்சு, பேனர்னா என்ன தெரியல. ஒருத்தர் கிட்ட போய் கேட்டேன். ஓகேவா? பேனர்னா என்ன, அது பிளெக்ஸ். பேனர் பிளெக்ஸ்ன்றாங்க, பிளெக்ஸ் பண்ணும் பேனர் பண்ணுமா? அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூஷனா ஒரு மென்டரே இல்லாம இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன். ஓகேவா? ஸோ படிப்படியா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு அக்கௌண்டன்ட்ல இருந்து டெசிக்னேஷனா மாறி கிராஃபிக் டிசைனரா வந்து கிராஃபிக் டிசைன் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஐ ஒர்க் இன் பிளிப்கார்ட். பிளிப்கார்ட்ல நான் வந்து ஒர்க் பண்ணேன். இந்த நீங்க பாக்குற இந்த ப்ராடக்ட் போட்டோகிராஃபர் நான் காட்டுறேன் நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. அமேசான் பிளிப்கார்ட்ஸ்ல நான் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பிளிப்கார்ட்ல நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைனரா இருந்தேன். அதுக்கப்புறமா அங்க சேலரி பத்தல அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில கிராஃபிக் டிசைனரா போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த ஜேர்னி இருக்கு பாத்தீங்களா, இட்ஸ் நாட் சிம்பிள். தெர் இஸ் நோ மென்டார் டு டீச் மீ. ஐ அம் த ஒன் அண்ட் ஒன்லி மென்டார் டு டீச் மை செல்ஃப். ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் வந்து ஜஸ்ட் சொல்லிதான் தர முடியும். கிளச்சு பிடிங்க, ஆக்சிலேட்டர் அடிங்க, பிரேக் பிடிங்க அப்படின்ட்டு. செல்ஃபா உட்காந்து நீங்க ஓட்டினா மட்டும்தான் காரை கரெக்டா ஓட்ட முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நான் சொல்லி கொடுத்தா கூட நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் கரெக்டா ஓட்ட முடியும் காரை. ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்ட் கூட ஐம் வெல்கமிங் எவ்ரிபடி டு மை கிளாஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? திஸ் இஸ் ஷார்ட் இன்ட்ரோ அபவுட் முகமது ஃபுசைல் who is sitting on before you. ஸோ எல்லாருக்கும் நான் ஒரு ஸ்லைடு வந்து நான் காட்டுறேன். நான் எப்பவுமே கொஞ்சம் தத்துவமா தான் பேசுவேன். ஓகேவா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ கிராஃபிக் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிராஃபிக் டிசைனிங் சார், கிராஃபிக் டிசைனிங் சொல்றீங்க, எனக்கு புரியவே மாட்டேங்குது. கிராஃபிக் டிசைனிங் என்னதான் கதை அது, எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட்லி டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் தி ஸ்கிரீன், தேங்க்யூ ஸோ மச். அந்த காலத்துல ஓகேவா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு கம்பெனில இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு, நான் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல வாண்டட் சேல்ஸ் பர்சன்,
அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் மாறி போச்சு. இந்த படத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல, இப்பெல்லாம் மாறி போச்சு, எல்லாம் டிசைனா மாறிச்சு. ஓகேவா? போஸ்டர்ல என்ன பண்றாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட போட்டோ போட்டு வி ஆர் ஹையரிங் அப்படின்னு போட்டு நீட்டா போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. ஸோ மக்களால ஈஸியா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது படிக்கணும், இது படிக்கக்கூடாது, இது இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட் இல்ல. கான்டாக்ட் நம்பர் இங்க இருக்கும், லோகோ இங்க இருக்கும், இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஈஸியா நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு டிசைன் மூலமா சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங்னா என்ன, நான் இன்னொரு வாட்டி நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சிம்பிளா டெக்ஸ்டா இருக்கிறது ஒரு ஆர்ட் மூலமா மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் கிராஃபிக் டிசைனிங். யூஆர் ஆடிங் சம் கிராஃபிக்ஸ் டு த டிசைன் இஸ் கால்ட் கிராஃபிக் டிசைனிங். நான் சிம்பிள் வேர்ட்ஸ் தான் சொல்றேன். காம்ப்ளிகேஷன்லாம் நிறைய போனா நிறைய இருக்கு, அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு புரியணும்னா, எது ஒரு எலமெண்ட், கலர்ஸ், ஷேப்ஸ், டெக்ஸ்ட், பிக்சர்ஸ், இது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு டிசைன் பண்றது தான் கிராஃபிக் டிசைனிங். ஓகேவா? கிராஃபிக் டிசைனிங் இது அதே கிராபிக்ஸ கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுத்தனும், மோஷன், மோஷன் கிராபிக்ஸ். ஓகேவா? அனிமேஷன் சொல்லுவாங்க. வீடியோ எடிட் பண்றவங்க பேர் வீடியோ எடிட்டர், அனிமேஷன் பண்றவங்க பேர் அனிமேட்டர், கிராபிக் டிசைனிங் பண்றவங்க பேர் கிராபிக் டிசைனர். இது நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மூணுமே ஒண்ணு கிடையாது, மூணுமே வேற வேற. ஓகே? இந்த கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா என்னென்னலாம் படிக்கலாம், ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தான் கிராபிக் டிசைன் தெரியாது. ஓகேவா? இப்போ சாப்பாடு அப்படின்னு சொல்றோம், சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது பிரியாணி தான், பிரியாணியும் சாப்பாடு. ஓகேவா? சாம்பார் சாதமும் சாப்பாடு. ஸோ எல்லாமே சாப்பாடு தான். ஆனா அது பார்த்தா தானே அந்த சாப்பாடு தெரியும். அதே மாதிரி கிராபிக் டிசைனிங்ல இது எல்லாமே கிராபிக் டிசைனிங்குள்ள வரும் அப்படின்ட்டு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பிடிஎஃப். ஓகே? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளியரிங். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளையர் டிசைன். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளையர் டிசைன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த ஃபிளையர் வந்து நீங்க ஒரு ஒரு கம்பெனி, மஸ்ஜித் போயிட்டு வெளியே வரீங்க, இல்ல நார்மல் நடந்து போயிட்டு இருக்கீங்க, சனா நிப்பாட்டி உங்களை அடிக்கிற வறுமையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிளையர் வந்து கையில கொடுப்பாங்க. கரெக்டா? தம்பி நிப்பாட்டுங்கப்பா, இந்தாங்கப்பா, புடிங்கப்பா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிளையர் கையில கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரௌச்சர். ஓகேவா? எல்லாருக்கும் ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? நான் பேச ஆடிபிளா தானே இருக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌச்சர். ஒரு ப்ரௌச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அதிகமா இருக்கும். அது நிறைய சொல்ல வரலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது நம்ம ப்ரௌச்சர் மாதிரி பண்ணுவோம். இல்ல கம்மியா இருக்கு, கம்மியான டெக்ஸ்ட் தான் போடுறோம்னா அது ஃபிளையரா மாறிடும். நிறைய கண்டென்ட்டா இருக்குன்னா அது ப்ரௌச்சரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் மூலமா பண்ணலாம். ஓகேவா? என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பண்ணணும், என்ன கான்ஃபிகரேஷன் வேணும், என்ன பிசி பில்ட் பண்ணணும், என்கிட்ட அம்மா லேப்டாப் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு ஒரு கதையே இருக்கு, எல்லாமே நம்ம கேட்கலாம். ஓகேவா? ஓகே. என் வீடியோ ஸ்டக் ஆயிருக்கா இல்லையா? ஸ்டக் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஐ திங்க் தெர் இஸ் நெட்வொர்க் இஷ்யூ. நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு, சர்டிபிகேட்டு, ஓகேவா, சோஷியல் மீடியா போஸ்ட், பேனர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் டிசைனிங்ல பண்ணலாம். ஓகேவா? அம்மா லேப்டாப் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயமே ஞாபகம் வருது. அம்மா லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், நான் ஸ்டார்ட் பண்ணது அம்மா லேப்டாப்ல தான். 12th படிச்சு முடிச்சோடனே புட்டிங்க சிவா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, லேப்டாப்ல லேப்டாப் தூக்கி கையில கொடுத்துட்டாங்க. என்னடா இந்த லேப்டாப் இவ்வளவு எனக்கு போய் லேப்டாப்பா அப்படின்ட்டு ஸ்கிரீன் ஷேர் ஆகி தானே ஆயிருக்கு. ஒரு நிமிஷம். எனக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். பட் நான் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா தான் இருக்கும். கேளுங்க. புடிங்க சிவான்ட்டு லேப்டாப்பை கையில கொடுத்தோன்னே எடுத்தோன்னே எல்லாம் ஜிடிஏ வைசிடி எல்லாம் பசங்க பண்ற மாதிரி
எல்லா கேம்ஸும் அதுல போட்டு டவுன்லோட் பண்ணி அந்த லேப்டாப் ஒரு நாஸ்தி ஆக்கி, சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உருப்படியா ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி உருப்படியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மூவிஸ் பார்க்கலாம் உருப்படியா அப்படின்ட்டு மூவிஸை போட்டு மூவிஸை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்னாச்சு, சரி அந்த லேப்டாப்பே சாக போற நிலைமையில இருக்கும்போது தான் வந்து நான் கிராஃபிக் டிசைனிங்கே லேர்ன் பண்ணணும்ட்டு ஒரு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ஓகேன்ட்டு ரீபூட் அடிச்சு ஓஎஸ் எல்லாம் மாத்தி வெறும் போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இந்த ஒரு 3 சாஃப்ட்வேர் மட்டும் வச்சு அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ணி ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ணவே முடியல. ஹேங் ஆகுது, செம்மையா ஹேங் ஆகுது, பயங்கரமா ஹேங் ஆகுது. என்னால வந்து அதுல டிசைனிங்கே பண்ண முடியல. ஓகேவா, நான் ஆக்சுவலி ஆபீஸ்ல போயிட்டு வந்து ஃப்ரீலான்சிங்கா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது. என்டர் கொடுக்குற 1/2 hour ஆகுது, எஸ்கேப் கொடுக்குற அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. என்னடா இது இவ்வளோ இப்படி ஆகுது அப்படின்ட்டு செம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன ஆயிடுச்சு, ஒருத்தர் என்ன பண்ணாரு, இந்தாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐம் டெல்லிங் அபவுட் தி 8 years பிஃபோர். ஓகேவா, இந்தாங்கப்பா காசு போடுங்க அப்படின்ட்டு ஒரு 30,000 ரூபாய் என் கையில கொடுத்தாரு. ஓகேவா, நான் அப்போ நிறைய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். என்ன லேப்டாப் வாங்கணுமா, சிஸ்டம் வாங்கணுமா, என்ன வாங்கணும், என்ன கான்ஃபிகரேஷன், எதுவுமே ஐடியா இல்லைங்க. ஓகேவா, வெயிட் அ மினிட், அந்த வீடியோ வந்து ஸ்டக் ஆயிருக்கு. ஐ திங்க் ஆடியோ மட்டும் தான் ஆடியபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, என்னடா இது, சும்மா வந்து அப்புறமா ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு. அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு சின்ன பிசியை பில்ட் பண்ணி அப்படியே வந்து அந்த கலைஞர் டிவி டப்பா மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த டப்பா மாதிரி ஒரே ஒரு சின்ன மானிட்டரை வச்சு என்ன பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, நம்ம இது மூலமா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அந்த லேப்டாப்ல இருந்து பிசி பில்ட் பண்ணி, அந்த பிசி வந்து 30,000 ரூபாய் பிசி தான். வெறும் அந்த ஆபீஸ் ஒர்க் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். அதுல போட்டோஷாப்பை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா ஏர்ன் பண்ணி அந்த சிஸ்டமை அப்கிரேட் பண்ணி இப்போ என்ன ஆச்சுன்னா தனியா ஒரு செட்டப்பே வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா, நான் பேசுறது புரியுதா, புரியலையா? சரி, நீங்க பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்களா? ஓகே, ஜஸ்ட் மூமெண்ட். நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, ஜஸ்ட் ஓப்பனிங் மை சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆனதுனால. ஸோ என்ன பர்பஸ்க்கு வந்திருக்குமேன்னு தெரியாமலே வந்து நம்ம படிச்சோம்னா நம்ம கம்பல்சரியா வந்து என்ன படிக்க போறோமே தெரியாது. ஒரு சின்ன ஹிஸ்டரி, ஒரு சின்ன வந்து ஐடியா இருந்தா மட்டும்தான் உங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களை நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருந்தா ஓகே, நானும் இந்த மாதிரி தானே இருக்கேன், அப்போ நானும் இந்த மாதிரி ஆகுவேன் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கம்பல்சரியா வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டம் கனெக்ட் ஆயிருச்சு. ஐம் ஜஸ்ட் ஸ்கிரீன் ஷேரிங். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து தான் வந்திருப்பீங்க. கரெக்டா, என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேட் ஆவீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பண்ணுவீங்க. விசிட்டிங் கார்டு, ஐடி கார்டு, சர்டிபிகேட்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட். இப்போ சார் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே சொன்னாரு, நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை வந்து நான் ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சைபா எந்த அளவுக்கு பெருசா வச்சிருக்கணும், அந்த மாதிரி பெரிய பெரிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு தேவை ஒரு கிராஃபிக் டிசைனர். வண்டி மட்டும் இருந்தா பத்தாது பிகிலே, பெட்ரோலும் இருந்தாதான் வண்டி ஓடும். அதே மாதிரிதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு டிசைன் இருந்தா மட்டும்தான் உங்க போஸ்ட் போட்டு அவன் கம்பெனியை ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ கிராஃபிக் டிசைனிங்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீல்டு. ஓகேவா, ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியா போஸ்ட், சர்டிபிகேட்ஸ், பேனர்ஸ், ஸ்கின் ரீடச்சிங். ஒரு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கிற ஸ்கின் இன்னும் அழகாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரீடச்சிங் மூலமா லோகோ டிசைன்ஸ், மாக்அப்ஸ், போஸ்டர்ஸ். போஸ்டர் டிசைன்ஸ் தான் செம டிமாண்ட்ல இருக்கு. பேக்கேஜிங் டிசைன். ஓகேவா, இந்த கோர்ஸுக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் பே பண்ணுவீங்களா இந்த கோர்ஸுக்கு? கமெண்ட்ல போடுங்க எவ்வளவு இந்த கோர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு பே பண்ணுவீங்கன்ட்டு. 45,000. ஆமா, யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. டைப்பால இந்த கோர்ஸுக்கு நீங்க கொடுக்க போற ஒரு வேல்யூ. ஓகேவா, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் 3,000 ரூபான்றாங்க, 20,000 ரூபான்றாங்க.
ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன் தேர். ஸோ ஸ்டே டியூன், ஓகேவா? அவர் ரியாஸ் சார் இஸ் கிவிங் ஆஃபர். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற, இந்த டேல ஜாயின் பண்ணிருக்கிற 70 ரூபாவா? 70 ரூபான்றீங்க. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கவங்களும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆஃபர் வந்து சைபா வந்து இப்போ கொடுக்க போறாங்க அட் தி எண்ட் ஆஃப் தி செஷன்ல. ஸோ செஷன் எண்டுன்னு சொல்ல முடியாது, நடுவுலன்னு சொல்ல முடியாது, எப்போ வேணா கொடுப்பாரு அந்த ஆஃபர். எப்படின்னா, நான் கிளாஸ் எடுத்துருவேன் சார், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. ஸோ ஸ்டே டியூன். ஸோ ஆக்சுவலி நான் எதுக்காக இது கேட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக்கேஜிங் டிசைன் பண்ணி கொடுக்குறது 15,000 ரூபாய், 20,000 ரூபாய். இஃப் யூஆர் ப்ரொஃபஷனல் இருந்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் டிசைன் பண்ணி கொடுக்குறது 20,000, 15,000 ரூபாய், 17,000 ரூபாய் வாங்குறாங்க. 10,000 ரூபாய், 5,000 ரூபாய் வாங்கலாம். மினிமம் 5,000 வாங்கலாம் இந்த பேக்கேஜிங் டிசைன். தெரியுதுல, இந்த டாகி பூ பேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குல்ல. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து டிசைன் பண்றவங்களாம் இருக்காங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து, ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் நம்ம இந்த கோர்ஸ் என்னெல்லாம் படிக்க போறோம், ஓகேவா? இந்த கோர்ஸ் என்னெல்லாம் படிக்க போறோம்னா, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஓகேவா? அதையும் தாண்டி ஆல்பம் டிசைன், ஓகேவா? ஒரு ஆல்பம் டிசைன் வந்து எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஸோ ஐ வில் ஷோ யூ சம்திங். Amazon.com கிடையாது, .com அமெரிக்காவோடது. ஸோ அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா, இஃப் ஐம் கோயிங் டு சர்ச், ஓகேவா? அமேசான்ல போயிட்டு ஆர்சி கார் அப்படின்னு போட்டாலே போதும், நம்ம போட்டோகிராஃப்ஸ் எடுத்த கார் தான் ஃபர்ஸ்ட் டாப்ல வரும். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ எம் ஒர்க்கிங் வித் த கம்பெனி ஆஃப் பாப் சுகர். ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே நான் தான் போட்டோகிராஃப் எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹவு மெனி கார்ஸ் ஆர் தேர். கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு கார்ஸ் இருக்கு பாருங்க, கலர் கலரா இருக்கு பாருங்க. என்ன என்ன ஐட்டங்களோ அமேசான் ப்ராடக்ட்ல, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆஸ் அ டிசைனரா நீங்க வந்து கிராஃபிக் டிசைனிங் மட்டும் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கொஞ்சமா earn பண்ண முடியும். அது அது கூட ஆட் ஆனா ஒரு ஒரு போட்டோகிராஃபரா நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க போட்டோகிராஃபி எடுத்து நீங்க பண்ற போட்டோகிராஃபியை நீங்க டிசைனா மாத்தலாம். டிசைனா மாத்தி நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டோகிராஃபி எடுத்து அமேசானுக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எப்படி பண்ணலாம், எவ்வளவு earn பண்ணலாம், சும்மா அப்ராக்சிமேட்டா நான் ஒரு வேல்யூ சொல்றேன். ஒரு காருக்கு நான் சார்ஜ் பண்றது 700 rupees. ஸோ இங்க எத்தனை கார் இருக்கு, இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் ஒன் டேல ஏர்ன் பண்ணேன். ஒன் டேல உட்காந்து மார்னிங் போட்டோகிராஃபி எடுத்து ஈவினிங் நான் வந்து எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஸோ எத்தனை கார்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் எண்ணுங்க, எத்தனை கார், அந்த கார்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ வச்சுன்னு எண்ணுங்க. என்னலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ 15 காருக்கு 700 rupeesனா எவ்வளவு ஆச்சு? 15 எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக். ஓகே, 10.5, ஓகேவா? நான் நம்புறேன் 10.5. ஸோ ஒன் டேல என்னோட ஏர்னிங் வந்து பாத்தீங்கன்னா 10,000 வச்சுக்கலாம், ஓகேவா? 10,000 கிராஸ் பண்ணதுதான் இந்த ஒன் டே ஷூட். ஒரே நாள் 10,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியுமா? அது எஸ், கிராஃபிக் டிசைனிங்ல பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து போன மாசம் பண்ணது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காசு, இந்த கார்ட்ஸ்ல சில கலர்ஸ், இந்த காசுல பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கார்ஸ் அவங்க லாட்டா கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ ஜி வேகன், ஏஎம்ஜி, இதெல்லாம் ஒரு ஒரு இது, ஓகேவா? ஸோ இது எல்லாம் உங்க ஒரு 12 கார். அடுத்த நாள் எவ்வளவு ஆச்சு என்னோட ஏர்னிங்ஸ்? இன்னொரு ஒரு 10,000 ரூபாய். 10,000 10,000 20,000 ரூபாய். ரெண்டே நாள்ல 20,000 ரூபாய் earn பண்ண முடியுமா? எஸ், கிராஃபிக் டிசைனிங்ல earn பண்ண முடியும், ஓகே? ஸோ இதுக்காக தான் டைப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நாமினலான காஸ்ட்ல அங்கங்க 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுக்குற கோர்ஸை கம்மியான ஒரு ஃபீஸை கொடுத்து பசங்களை படிக்க வைக்கலாம். பிகாஸ் இந்த பசங்களுக்கு என்ன படிக்கணும், ஒரு கரெக்டான ஒரு பாத்துல கொண்டு போன லீடரா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டான பாத்துல தான் பசங்களை கொண்டு போகணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, கம்மியான ஃபீஸ்ல நம்ம கொடுத்தாதான் பசங்க படிப்பாங்க அப்படின்ட்டு கம்மியான. ஃபர்ஸ்ட்லாம் நீங்க இதுல பாத்துருப்பீங்களே அந்த பிடிஎஃப்ல, இங்க எவ்வளவு போட்டிருக்கு? 15,000 ரூபாய் போட்டிருக்கு கோர்ஸ் ஃபீஸ் இதுக்கு முன்னாடி, ஓகேவா? இப்போ எவ்வளோன்ட்டு தெரியல, ஐ டோன்ட் நோ. ஸோ அந்த கோர்ஸ் ஃபீஸை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆக்சுவல் கரெக்டான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜென்ரேஷன்ல பிறந்திருக்கீங்களும் சொல்லலாம், ஓகேவா? இந்த கம்மியான கோர்ஸ் ஃபீஸ். ஸோ ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனிங் பத்தி நான் சிம்பிளா சொல்லிட்டேன்.
ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நிறைய எலமெண்ட்ஸ் மூலமா டிசைன் பண்றதுதான் கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைனிங்ல ஃபிளையர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், விசிட்டிங் கார்டு, நீங்க பாக்குற விசிட்டிங் கார்டு, நீங்க பாக்குற ஐடி கார்டு, நீங்க பாக்குற சர்டிபிகேட், சோஷியல் மீடியா போஸ்ட், அப்புறம் பேனர்ஸ், ஓகேவா, ஸ்கின் டிடச்சிங், நிறைய டைப்ஸ் ஆஃப் லோகோஸ், மாக்அப்ஸ், போஸ்டர் டிசைன்ஸ், புக் டிசைன்ஸ். நான் பண்ணிருக்க புக் டிசைன் வீடியோ ஆடியோபிள தெரியுதா? வீடியோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி புக் ஐ ஹவ் டிசைன். ஓகேவா, ஸோ இந்த ஒரு புக் டிசைன் நான் தான் பண்ணது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் லான்ச் மெனி புக் டிசைன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களால பண்ண முடியும். அண்ட் வந்து இது அமேசான்ஸ்ல ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க சேல்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஐம் ரன்னிங் ஃப்ரீலான்சிங் ஸ்டூடியோ. ஸ்டூடியோ கேண்டி கிளிக் ஸ்டூடியோ அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடியோ ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் போட்டோ ஷூட்ஸ், வீடியோ எடிட்டிங்ஸ், அந்த மாதிரி நிறைய சைட் ஹேசல்ஸ்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐம் ஒர்க்கிங் இன் கம்பெனி, ஐம் டேக்கிங் அ கிளாஸ். ஸோ இது ஷார்ட் பிரீஃப் அபவுட் மை செல்ஃப். யூஐ யூஎக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வெரி குட். யூஐ யூஎக்ஸ்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லா வந்து கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், நம்ம யூஐ யூஎக்ஸ்க்கு போலாமா இல்ல அனிமேஷனுக்கு போலாமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் போது யூ கேன் கோ டு யூஐ யூஎக்ஸ். என்ன கேட்டீங்கன்னா அனிமேஷன், அந்த யூஐ யூஎக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சாஃப்ட்வேர்ல வச்சு பண்ணுவாங்க. ஃபிக்மா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல வச்சு பண்ணுவாங்க. அடோப் எக்ஸ்டி அப்படின்ற அதுல இருக்கிற சாஃப்ட்வேர்ல வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், இது மூணுமே லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா யூஐ யூஎக்ஸ் அந்த கோர்ஸ்குள்ள நம்ம இன்ஷால்லா உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல போடுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ போட்டோஷாப்ல என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கு? ஓகேவா, ஸோ நம்ம லேர்ன் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு சாஃப்ட்வேர் தான். போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். ஸோ இந்த மூணு சாஃப்ட்வேர் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ என்ன சார் இந்த போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது என்னென்னலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இன்னொரு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. I have a question. Like Photoshop, there is another photo-related software called Canva. Could you give your thoughts about the software, sir? ஸோ கேன்வா பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்றேன், நல்லா கேளுங்க. நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். ஓகேவா, ஒரு கிராஃபிக் டிசைனர் அப்படின்னு இருக்கும் போது யூ ஹேவ் டு யூஸ் ஆல் சாஃப்ட்வேர், ரைட்? போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், இந்த மூணுமே நீங்க வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு வாட்டி நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன், நல்லா கேளுங்க. சிஹாப் கரெக்டா, பேரு தப்பா நினைச்சுக்காதீங்க. சிஹாப் கரெக்டா. பஸ்ல போயிட்டே இருக்கும்போது கிளைண்ட் போன் பண்றாங்க. சார் எனக்கு நாளைக்கு நான் கடை ஓபன் பண்ண போறேன், ஐ நீட் அ ஃபிளையர் டிசைன் அப்படின்றாங்க. சார் நான் வீட்டுக்கு போறதுக்கு 10 மணி ஆகும், நான் டிசைன் பண்ணி கொடுத்து 11 மணி ஆகும். ஸோ நீங்க 11 மணியும் வெயிட் பண்ணுங்க. இல்ல சார் நான் 8 மணி ஆகுது, இப்போ நைட்டு நான் போஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு எனக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு. சரி ஓகே, சின்ன கடை தான், ஒரு கறி கடை. ஓகேவா, சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அந்த டைம் மொபைல் மட்டும் தான் கையில இருந்துச்சு. இப்போ எப்படி உங்க கையில எல்லாருக்கிட்டும் மொபைல் இருக்கோ அந்த மொபைலை வச்சு நான் என்ன பண்ணேன், 250 rupees earn பண்ணேன். மொபைல் எடுத்தேன், கேன்வா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி கேன்வா வந்து ஓபன் பண்ணேன். என்னோட டிசைனிங் நாலேஜை வச்சு அந்த கேன்வா மூலமா ஒரு நல்ல டிசைனை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்போவே ஸ்பாட்ல ஜிபே 250 rupees அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ கூட உங்கள்கிட்ட சிஸ்டமே இல்லைனா கூட மொபைல் இருந்தா கூட 250 ரூபாய் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, தட் இஸ் கால் டிசைனிங். டிசைனிங்ன்றது நீங்க வீட்டுல உட்காந்து தான் பண்ணணும், ஃபுல் டைம் ஜாப் தான் பண்ணணும் இல்ல. பஸ்ல போகும்போது கூட மொபைல் கையில இருந்தா யூ ஹேவ் டிசைனிங் நாலேஜ்னா, டிசைனிங் நாலேஜ் இருந்தா உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இப்போ நான் சொல்றது நல்லா கேளுங்க. 95 பீப்புள்ஸ் என்னோட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 100 கிராஸ் ஆயிடும். ஓகேவா, 90+ கிராஸ் ஆயிடும். அந்த டார்கெட் இன்னைக்கும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 90+ ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. 50 சீட்ஸ் வந்து கம்பல்சரியா புக் ஆயிடும். ஓகேவா, அந்த 50 சீட்ஸ்ல புக் ஆயிட்டு அப்புறமா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்சிஸ்டன்சியா லேர்ன் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டோட லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஃபுல் டைம் ஜாப்ஸ் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுல வந்து நான் நிறைய டாபிக்ஸ் நான் எடுப்பேன். கேன்வா கூட நான் எடுப்பேன். ஒரு நாள் கேன்வா கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து எப்படி பண்றாங்க, இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் வந்து கேன்வால கூட எடுக்கலாம். நான் ஏன் கேன்வா வந்து போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன்ல கேன்வாவும் ஆட் பண்ணலன்னா, கம்பெனிஸ்ல நீங்க போனீங்கன்னா தே ஹேவ் ஒன்லி சாஃப்ட்வேர், கேன்வா மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது.
போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட், இன்டிசைன் தான் கம்பல்சரியா இருக்கும். கேன்வான்றது ஒரு ஆட் ஒன் மாதிரி, பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போற மாதிரி. அது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லது. ஓகேவா? ஸோ இந்த 3 சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். இன்ஷால்லா வந்து அந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ல யூ ஜஸ்ட் ஜாயின் வித் மீ. இதுல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். போட்டோஷாப் அண்ட் இப்போ நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இந்த 3 சாஃப்ட்வேருக்கு என்ன வந்து டிஃபரன்ஸ் இருக்கு, எதுக்கு 3 சாஃப்ட்வேர் இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரு, அந்த ஒரு காமெடியில பாத்தீங்களா, அண்ணன் தம்பி 2 பேர் அப்படின்ட்டு. ஏன்டா எல்லாமே அடோபோட சாஃப்ட்வேர் தான், கரெக்டா? இப்ப பாத்தீங்கன்னா இது இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே அடோபோட சாஃப்ட்வேர்ஸ் தான். போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், லைட் ரூம், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன், அடோப் எக்ஸ்டி, எல்லாமே அடோபோட ஒரு ஃபேமிலி தான். ஏன் தனித்தனியா ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க? ஒரே சாஃப்ட்வேர் வச்சாங்கன்னா நம்ம படிச்சுட்டு போறது ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு நிறைய பேர், எனக்கு நிறைய வாட்டி அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா போட்டோஷாப்ல உங்களால போட்டோ மேனிபுலேட் பண்ண முடியும், ஸ்கின் டச் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இல்லுஸ்ட்ரேட்டர்ல லோகோ டிசைன் பண்ண முடியும், ஐகான் டிசைன்லாம் ஜூம் பண்ணி பண்ணா பிக்சல் ஆகாது. அது என்ன நான் சொல்றேன், பிக்சல்னா என்ன, எதுக்காக அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் இருக்கு. இன்டிசைன்ல வந்து புக் டிசைன், ப்ரௌசர் டிசைன், டெக்ஸ்ட் நிறைய இருந்துச்சுன்னா, இப்போ 100 பேஜ் இருக்கு, அந்த 100 பேஜ்லயும் நீங்க டெக்ஸ்ட் போட்டிருக்கீங்க. இன்கேஸ் சடனா ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கு 100 பேஜ்லயும், சார் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கல, எனக்கு ரெட் கலர் போடுங்க ஹெட்டிங்க்கு அப்படின்றாங்க. 100 பேஜ்ல இருக்க ஹெட்டிங்லயும் நம்ம போய் மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய நேரம் ஆகும், கரெக்டா? ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம இன்டிசைன்ல இருக்கிற 100 பேஜ்ல இருக்கிற ஸ்டைலையும் மாத்த முடியும். அதுதான் இன்டிசைன். இல்லுஸ்ட்ரேட்டர்ல சின்ன சின்ன ஐகான்ஸ், அப்புறம் லோகோஸ் எல்லாமே நல்லா ஜூம் பண்ணி ஒர்க் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய வந்து கிரியேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். பேக்கேஜிங் டிசைன்ஸ்லாம் வந்து நல்லா குவாலிட்டியான அவுட்புட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். அதுக்காக அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. போட்டோஷாப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, ஒருத்தவங்க வந்து பிம்பிள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, ஃபேஸ்ல ஒரு பிம்பிள் இருக்கு, அதுக்குன்னு போயிட்டு இந்த பிம்பிளை போட்டு உடைச்சு இன்னொரு பிம்பிள் வந்து எதுக்கு, தேவையில்லாத விஷயம். போட்டோஷாப்ல போனோமா பிம்பிள் ரிமூவ் பண்ணலாம். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஐம் ஹேவிங் போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீயான சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் பத்தி நான் சொல்லிட்டேன் என்னென்ன வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. சாஃப்ட்வேர் உங்களுக்கு எவ்வளவு சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதும், இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். யாருக்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு? 1 லேக் இருக்கா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு? ம்? 1 லட்சங்க சாஃப்ட்வேர் நான் சேல்ஸ் பண்றேன், என்கிட்ட வாங்கிக்கோங்க. நீங்க 1 லட்சம் சொன்னா யாரும் மெசேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, உங்களுக்காக ஒரு டிஸ்கவுண்ட், 99,999 ஒன்லி. ஓகே. ஸோ சார் நான் வச்சு ரெடி. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? தேர் இஸ் நோ காஸ்ட், காசே கிடையாது, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹேவ் 1 ரூபி, அந்த 1 ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. ஸோ சாஃப்ட்வேர் வந்து நான் கொடுத்துறேன் ஃப்ரீயாவே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு அப்பா இப்போதான் நான் மூச்சே வந்துச்சு அப்படின்றீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிம்பிள் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு போயிட்டு பிம்பிளை ஒடிக்கிறதுக்கு நம்ம பிம்பிளை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம பிம்பிளா இருக்கிற ஒரு ஃபேஸ் வந்து எடுத்துட்டு வரலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன பிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த பிம்பிள் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த பிம்பிள் வந்து என்ன பண்ண போறோம், சில டூல்ஸை வச்சு நம்ம இந்த பிம்பிளை ரிமூவ் பண்ணலாம். எந்த டூலை வச்சு ரிமூவ் பண்ணலாம்? தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டூல்ஸ். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம தலைக்கு நிறைய எண்ணெய்கள், என்னன்னா தேங்காய் எண்ணெய் போடுறோம், நல்லெண்ணெய் போடணும், சரி நல்லெண்ணெய் போட மாட்டோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பிம்பிளை ரிமூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், க்ளோனிங் ஸ்டாம்ப் டூலும் தேவையில்லை. தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டூல்ஸ், நம்ம அதுல இருந்து ஏதாவது டூல் வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கிளிக்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடுச்சு. ஸோ பேட்ச் டூலும் இருக்கு. நம்ம இப்படி செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி செலக்ட் பண்ணி நம்ம இப்படி மூவ் பண்ணி வச்சோம்னா அந்த பிம்பிள் மாயமா மறைஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மறைஞ்சு போயிடும். ஸோ இன்னும் வந்து ஸ்பாட் ஹீலிங் டூல்ல கொஞ்சோண்டு என்ன பண்றது, சாஃப்டா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அங்க நம்ம ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி விட்டா அந்த பிம்பிள் வந்து இருக்கிற இடமே போயிடும். ஓகே.
இப்போ கொஞ்சோண்டு என்ன பண்ணலாம்னா குளோனிங் ஸ்டாம்ப் டூலை வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒரு லேயரை நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஒபாசிட்டியும் ஃப்ளோவையும் கம்மி பண்ணி, ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் டூல்ஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி லைட்டா வந்து இது பண்ணினா உங்களுக்கு பிம்பிள் போயிடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர். ஓகே, ஸோ பிஃபோர் ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பிள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே, நீங்க ப்ராடக்ட் போட்டோகிராஃபி போயிட்டீங்க, ஓகேவா, நல்லா கேளுங்க. ஒரு ப்ராடக்ட் போட்டோகிராஃபி போயிட்டீங்க. அந்த ப்ராடக்ட் போட்டோகிராஃபில நீங்க வந்து காரை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, ஓகேவா. ஓகே, ஸோ காரை வந்து நீங்க எடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் இதுதான் அமேசான்ல வரப்போகுது. அதுக்குள்ளே நான் வந்து ஸ்பாய்லர் போட்டேன் பாத்தீங்களா, அமேசான்ல நெக்ஸ்ட் இதுதான் லிஸ்டிங் ஆக போகுது. ஸோ இந்த காரோட கலரை நம்மளால மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும்? ஸோ தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் ஹியூ சேச்சுரேஷன். ரெட் கலர் கார் எடுத்தாச்சு, அவங்க சொல்லிட்டாங்க சார் ப்ளூ கலர் கார் நீங்க போட்டோ எடுக்கலாம், எடுத்துக்கேன் சார், நீங்க என்ன பாருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா. ஸோ காரோட கலர்ஸை வந்து நீங்க ரெட்ல இருந்து ப்ளூ வந்து சிம்பிளா ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். இது மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? நம்ம என்ன நினைப்போம், ஐயோ உட்காந்து பெயிண்ட் எல்லாம் கலர்லாம் அடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இட் இஸ் ஆப்ஷன் ஹியூ சேச்சுரேஷன் அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கார் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சிருந்தோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேயர் இந்த ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரைட் சைட்ல இது பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லேயர்ஸ். இந்த டூ அப்படின்னு போட்டிருக்கேன்ல, இதுதான் லேயர்ஸ். ஓகே, ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஓகேவா, இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் யூ, கீபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து வரும். ஓகே, கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பாப்அப் வரும். இந்த பாப்அப்ல பேக்ரவுண்ட்ல நம்ம என்ன கலரை வந்து மாத்த போறோம், நம்ம ரெட் கலரை தான் மாத்த போறோம், கரெக்டா. இந்த மாஸ்டர்ஸ்ல நீங்க ரெட் கலரை செலக்ட் பண்ணணும், செகண்ட் ஸ்டெப். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கண்ட்ரோல் எம் அப்படின்னு ஷார்ட்கட் கீ கொடுத்து இங்க ரெட் கலர் செலக்ட் பண்றோம். ஓகே, சோ அதுக்கப்புறமா என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு இந்த ஸ்லைடரை மூவ் பண்றோம். நம்மளுக்கு ப்ளூ கலர் வேணும். ஸோ ப்ளூ கலர் வேணும்னா ஸோ ஓகே, நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்றோம், ஓகே அப்படின்னு கொடுத்துடுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ளூ கலர் வந்துருச்சு, கரெக்டா. கண்ட்ரோல், ஹலோ கேக்குதா, கண்ட்ரோல் யூ, யூ, ஓகேவா, கண்ட்ரோல் யூ, யூ சேச்சுரேஷனுக்கு கண்ட்ரோல் யூ, யூ ஃபார் யூ. ஓகே, ஸோ கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹியூ சேச்சுரேஷன் வந்துடும். அது மூலமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து நீங்க ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். இப்போ இது வேண்டாம்னா நீங்க இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம், இல்ல ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வித்தைகள்லாம் பண்ணலாம். இங்க ப்ளூ இருக்கா, இங்க ரெட் கலர் அடிச்சு விட்டுலாம். அவங்க ரெட் கலர் அந்த தெரியவே தெரியாது, ஆக்சுவலி அவங்க ஒரிஜினல் கார் மாதிரியே தெரியும். அந்த டிஃபரன்ஸே தெரியல பாருங்க, தெரியுதா. ஸோ இதுல ஸ்டைல்ஸா நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது ஒரு தண்டர் எஃபெக்ட் மாதிரி போடுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்க, இதை மட்டும் நீங்க ரெட் கலர் பெயிண்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அது என்ன பண்றீங்க, ரெட் கலர்ல அடிச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஸோ உள்ள இருக்கிற கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நீங்க இதுக்கு மேல வந்து நீங்க காட்டலாம். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா டிசைன்ஸை கிரியேட்டிவா பண்ணலாம், கலர்ஸை மாத்தலாம். ஓகேவா, ஹவு கேன் ஐ டூ திஸ் டபுள் கலர் அப்படின்றது. ஸோ டபுள் கலர்னு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வந்து கலர்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா, ஸோ கலர்ஸ் ஏற்கனவே இருக்கு, நீங்க இதுல போயிட்டு நீங்க பிரஷ் டூல வச்சு நீங்க இது ரப் பண்ணா போதும், ஏற்கனவே இருக்கிற கலர்ஸும் வந்துடும். ஓகேவா, டபுள் கலர் ரெட் கலரும் இருக்கு, ப்ளூ கலரும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டபுள் கலர்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு கலரும் வேணும்னா இல்ல நீங்க போயிட்டு ஹியூ சேச்சுரேஷன்ஸை நீங்க ஆட் பண்ணி, ஓகேவா, இந்த பிங்க் கலரா இருக்குன்னா இது வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கலாம். கிரீனு, ரெட்டு, வைலட்டு எல்லா கலரும் சேர்த்து நீ கலர்ஸ் வேணும், மற்ற நீ கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பிரச்சனை இல்லை. ஆனா கார் தான் பார்க்க நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு கலர்ல இருந்தா தான் கார் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்றது போட்டோஷாப்ல,
இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்றது போட்டோஷாப்ல. இல்லுஸ்ட்ரேட்டர்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இல்லுஸ்ட்ரேட்டர்ல என்ன பண்ணலாம். ஓகே, ஜோரியாக்கு வந்து ஆஹ், சின்ன டவுட் இருக்கு போல. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் அகைன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் இந்த காரை delete பண்ணிடுறேன், வேற ஒரு காரை எடுத்துட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து ப்ளூ கலர் காரை எடுத்துட்டு வரேன். ஓகேவா, ஸோ ப்ளூ கலர் கார் எடுத்துட்டு வரேன். இதை நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் யூ. ஓகே, கீபோர்ட்ல வந்து என்ன பண்றேன், கண்ட்ரோல் யூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ இந்த கார் வந்து என்ன கலர், இந்த கார் வந்து ப்ளூ கலர், கரெக்டா. ஸோ ப்ளூ கலர்னா இதை நான் ரெட் கலரா மாத்த போறேன். அப்போனா இங்க மாஸ்டர்ஸ்ல போயிட்டு ப்ளூ கலரை செலக்ட் பண்ணும். ஏன்னா நான் ப்ளூ கலர் தான் மாத்த போறேன். ஸோ ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹியூ சேச்சுரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணினா எந்த இதுல வேணுமோ அதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ ப்ளூல இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கிரீன் கலரா மாத்திட்டேன். ஓகேவா, ப்ளூல இருந்து கிரீன் கலரா மாத்திட்டேன். இப்போ கிரீன் கலரா மாத்தும் போது என்ன ஆச்சு, எனக்கு கலர் கார் மாறிடுச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது ராஸ்டரைஸ்டா இருக்கு. ஸோ ராஸ்டரைஸ்னா என்ன, ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் உங்களால வந்து அந்த ப்ளூல இருந்து ரெட் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆஃப் ஆன்ல ஆனும் இல்லை, லேயர்ல மர்ஜ் ஆயிடுச்சு. இது எதனால ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா, எதனால அது ஒரு பெரிய அது டீட்டெயிலா நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ராஸ்ட்ரைஸா இல்லாம வெக்டர் ஃபார்மேட்ல எப்படி நம்ம கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி ஃபியூச்சர்ல நம்ம எடிட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஓகே, இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதே கலர்ஸ் தான் மாத்திருக்கோம். இப்போ நான் இங்க ஆஃப் பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா அந்த கலர் ரெட் கலர்ல மாறிச்சு பாருங்க. ஓகேவா, இப்போ நான் ஆன் பண்ண என்ன ஆச்சு, ப்ளூ கலரா மாறிச்சு, தெரியுதா. ஸோ இந்த இந்த மாதிரி பண்ணாம, ஓகேவா, இந்த மாதிரி பண்ணாம இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆஃப் ஆன் பண்ணாலே வந்து எனக்கு வந்துடும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு merge ஆயிடுச்சு. இது எப்படி பண்றது, எதனால பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஸோ டிஜிட்டல் ஆர்ட்ஸ் லேர்ன் பண்றது ஈஸியா கஷ்டமா அப்படின்ட்டு, டிஜிட்டல் ஆர்ட்லாம் இப்போ ஏஐ வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நீங்க ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு இமேஜை வந்து மேனிபுலேட் பண்ணும், ஒரு இமேஜை வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் ஸ்கின் டீடைல்ஸ் பண்ணணும்னா டிஜிட்டல் வந்துருச்சு நிறைய. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஷாப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, கிரியேட்டிவ் ஒர்க்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா டிஜிட்டல் ஆர்ட்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, கேன் வி சேஞ்ச் இமேஜ் கலர்ஸ் ஆல்சோ பீச் சீன். பீச் சீன்னா எனக்கு புரியல. பேக்ரவுண்ட் மாத்துறதுன்னு மாத்தலாம். இந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ ஒயிட் கலரா இருக்கு, இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வேற பேக்ரவுண்டும் நம்மளால மாத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஓ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பீச்ல வந்து ஒரு போட்டோ எடுக்கிறீங்க. ஓகேவா, இப்போ இந்த போட்டோ இருக்கு. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த போட்டோவை நீங்க எடுத்துட்டீங்க. ஸோ இந்த போட்டோ இந்த ஒரு கிட் வந்து பாத்தீங்கன்னா குதிக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது இப்போ இந்த கிட்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அடோப் போட்டோஷாப்ல ஐம் ஹேவிங் அன் ஆப்ஷன் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஜென்ரேட்டிவ் ஃபில் இருக்கு. ஓகே, ஸோ செலெக்ஷன் கொடுத்தாச்சு, ஜென்ரேட்டிவ் ஃபில் ஜென்ரேட். அப்படி ஏன்னா போட்டோஷாப் ஹேவ் பிகம் அட்வான்ஸ். ஸோ இப்போ நான் அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்றதுனால எனக்கு ஒர்க் பண்றது ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இப்போ நான் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜெனரேட்டிவ் ஃபில் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் என்னால ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா, இல்லைன்னா என்ன பண்ணணும் நான் காட்டுறேன் பாருங்க. ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதா. ஸோ போட்டோஷாப்ல என்னாச்சு, நான் செலெக்ஷன் கொடுத்து ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபில் கொடுத்தோன்னு என்னாச்சு, அந்த பர்சன் மறைஞ்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய பெய்டு வெர்ஷன், இது வந்து பெய்டு வெர்ஷன்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வி ஹாவ் டு க்ளோன்.
ஓகேவா? ஒரு குளோனிங் எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி குளோனிங் வந்து ஃபுல் ஒப்பாசிட்டியோ அண்ட் இதுல வந்து 100% வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், இப்படியே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குளோனிங் பண்ணி பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும், பெய்டு வெர்ஷன் இல்லைன்னா. ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா வந்து உட்காந்து பண்ணணும். அர்ஜென்ட்டா நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாத்தீங்களா, ஏஐ ஜென்ரேஷன் இருந்தா கூட நம்ம ரிமூவ் பண்ண முடியும், ஏஐ ஜென்ரேஷன் இல்லைன்னா கூட நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஷேடோவும் போயிடுச்சு பாரு, கீழே இருக்கிற ஷேடோவும் நம்மளால ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இருக்கிற டூல்ஸை வச்சு உங்களால பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் ஏஐ அதாவது இன்கேஸ் நீங்க பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, பெய்டு வெர்ஷன் எவ்வளவு தெரியுமா? 600 rupees தான், ஒரு மாசத்துக்கு 600 ரூபாய் தான். இப்போ நீங்க அன்லிமிட்டட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் ஏஐ ஜென்ரேஷன்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்களா, அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒர்க்ஸ் நிறைய வருதுன்னு நான் பெய்டு வெர்ஷன் வாங்கிட்டு இப்போ நான் எவ்வளவு நேரம் நான் உட்காந்து க்ளோனிங் டூல், ஒரு டூலை வச்சு நான் அந்த பர்சனை ரிமூவ் பண்ணேன். அது ஏஐ ஜென்ரேஷன் என்னாச்சு, நான் செலக்ட் பண்ணி ரிமூவ்னு கொடுத்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுதான் பெய்டு வெர்ஷனுக்கும் கிராக் வெர்ஷனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டுமே நம்மளால போட்டோஷாப்ல பண்ண முடியும். ஓகேவா? ஹவு டு லேர்ன் மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படின்றாங்க. மோஷன் கிராஃபிக்ஸ் என்றது தனி டிபார்ட்மெண்ட், அது அனிமேஷனுக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கோர்ஸ்ல மோஷன் கிராஃபிக்ஸ் பார்க்க போறது கிடையாது. நீங்க மோஷன் கிராஃபிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் அதுக்கேற்ற கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு இருக்கணும். யூ ஹேவ் ஹை அண்ட் கம்ப்யூட்டர் இருக்கணும். கிராஃபிக் கார்டு வந்து 4050 இருக்கணும், Ryzen 7 அந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? 16 GB ரேம், 32 GB ரேம். ஆக்சுவலி நீங்க சிஸ்டம் பில்ட் பண்றது 1 லேக், 1.5 லேக் பில்ட் பண்ணாதான் கொஞ்சமாவது நல்லா இருக்கும் நீங்க மோஷன் கிராஃபிக்ஸ் லேர்ன் பண்றதுக்கு. ஆனா கிராஃபிக் டிசைன் அப்படி கிடையாது, அம்மா லேப்டாப்ல லேர்ன் பண்ணி பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். கிராஃபிக் டிசைனிங் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களால லேர்ன் பண்ண முடியும். அம்மா லேப்டாப் இருந்தாலே போதும், நம்மளால கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணி நல்ல தௌசண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ண முடியும். ஆனா மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படி கிடையாது. சிஸ்டம் அதுக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு அப்புறமா தான் உங்களால லேர்ன் பண்ணும். ஏன்னா ரெண்டர் ஆகணும், லோட் ஆகணும், கிராஃபிக்ஸ் நல்லா நீங்க ஜூமிங் ஜூம் அவுட்லாம் பண்ணும்போது ஹேங் ஆகக்கூடாது, ஸ்டக் ஆகக்கூடாது, பிக்சலேட் ஆகக்கூடாது. ஸோ அதெல்லாம் இருக்கணும்னா நீங்க வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் மினிமம் 1.5 lakhs. கிராஃபிக் டிசைனிங்க்கு 10,000 ரூபாய் இருந்தாலே போதும். ஓகேவா? கேன் வி லேர்ன் பை மினி லேப்டாப். மினி லேப்டாப் இருந்தாலும் சரி, எந்த லேப்டாப்பாலும் சரி, எண்ட் ஆஃப் த செஷன்ல நான் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் சொல்றேன். ஏன்னா நான் அதெல்லாம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ ஐ எம் கிவிங் யூ 7 minutes பிரேக். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா சார் ஒன் செகண்ட். சொல்லுங்க. இப்போ வந்து மோர் தென் 98 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஜாயின் ஆகியிருக்காங்க. வெறும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண முடியல, உள்ளே அலோவ் பண்ண முடியல அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இந்த ஜூமில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. ஸோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூடியூப் லைவும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதோடைய லிங்க்கும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் நான். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலி அந்த 100 கிராஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லிமிட் வந்திருக்கும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சார் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ டோன்ட் மிஸ். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இப்போ நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்ல இன்டிசைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிரேக், மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டுக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஒரு ஃப்ளோலயே போன ஒரு மாதிரி தூங்கிடுவீங்க. ஒரு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. ஐ வில் யூ 5 minutes பிரேக். 11 o'clock அப்படியே கண்டினியூ ஆகும். நான் இங்க தான் உட்கார போறேன். என்கிட்ட பேசுறவங்க பேசலாம். ஓகேவா? தண்ணி குடியும், தண்ணி குடிச்சு வருங்க. ஐம் நாட் டேக்கிங் எனி டாபிக் ஃபார் தி 5 minutes. இந்த 5 minutes யாராவது பேசணும்னா எங்கிட்ட பேசுங்க, மற்றவங்க தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. ஓகேவா? ஐம் ஹியர் ஒன்லி. உங்களோட எல்லா கிளாஸும் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்களா? சார்ஜர் சரியா சார் வந்து சடனா வந்து சொல்லுவாரு. ஓகேவா? ஃபைபர் வெப்சைட் யூஸ் பண்ணலாம் சார் ஃபார் ஏர்னிங்ஸ். எஸ், ஃபைபர் வெப்சைட் நீங்க யூஸ் பண்றீங்க. ஃபைபர் வெப்சைட்
freelancer.com, 99 டிசைன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதுல நீங்க பிட் பண்றீங்க, ஒரு ஜாப் எடுத்து நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது யூ ஹாவ் டு பி அவைலபிள் ஆன் யோர் டைம். 8 ஹவர்ஸ்னா 8 ஹவர்ஸ் சிஸ்டம் அப்படியே காணும். எப்போ வந்து ஒருத்தன் வந்து கேட்பான்னு தெரியாது. அவன் கேட்கும்போது யூ ஹாவ் டு ரெஸ்பான்ஸ். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா அவன் வேற ஒருத்தங்க கிட்ட போயிடுவான். ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரியா நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங்கா ஒர்க் பண்ணும்போது யூ ஹாவ் டு கிவ் அவைலபிள் டைம். அதான் ஃபைவர், upwork.com, 99 டிசைன்ஸ், freelancer.comலாம் நீங்க போறீங்கன்னா யூ ஹாவ் டு பி ஸ்கில்டு. நல்லா ஸ்கில்டா இருந்தா மட்டும்தான் உங்களால அதுல போய் earn பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹவு கேன் ஐ கெட் திஸ் ஜாப் சார் அப்படின்றீங்க. நீங்க கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது தேர் ஆர் மோர் ஆஃப் ஜாப்ஸ். தன்சீரா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின் அகைன். நம்ம கிளாஸ் இப்போ 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்ல, மறுபடியும் கேளுங்க. நான் அதுக்கு நவுக்ரி.comல போய் நான் காட்டுறேன் கிராஃபிக் டிசைனுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 ஓரியன்டேஷன் போயிட்டோம்னா ஸ்டார்ட் ஆயிடும். கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு குரூப் இருக்கும்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப் குரூப். அதுல போட்டுருவாங்க இந்த டேட்ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிட்டாங்க, நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்பர்ட் சீட் வந்துச்சுன்னா, ஐ திங்க் எக்ஸ்பர்ட் சீட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? Excuse me, sir. This is free class or paid class, sir. This is free class. Okay, this is opening class. So யாரும் எத்தனை பேர் வேணா ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க வந்து இந்த ஓரியன்டேஷன்லாம் முடிஞ்சிச்சுன்னா லாக் பண்ணிடுவாங்க, பாஸ்வேர்ட் போட்டுருவாங்க, லிங்க் பிரைவேட்டா அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல மட்டும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ தட் கவுண்ட் கம்மியாயிடும். ஓகே. ஸோ இ காமர்ஸ் பிசினஸ் எப்படி சார் பண்ணலாம்? காஷிப் முகமது, இந்த இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி நீங்க மறுபடியும் 11 o'clock கேளுங்க. ஐ வில் ஆன்சர் டு யூ அண்ட் தன்சீரா. ஓகேவா? இந்த 2 கொஸ்டின் மறுபடியும் கேளுங்க. இப்போ நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு வர போயிருக்காங்க. சார், ஹவு டு ஜாயின் இன் யூர் ஆன்லைன் கோர்ஸ் பெய்ட் வெர்ஷன்? ஓகே. ஸோ எப்படி ஜாயின் பண்ண போறீங்கன்னா, கான்டாக்ட் ரியாஸ் சார். இப்போ ஒரு வாய்ஸ் சடனா வந்து போச்சு பாத்தீங்களா, அதான் ரியாஸ் சார். ஸோ ரியாஸ் சார் கிட்டே நீங்க போயிட்டு, சரி கோர்ஸ் எண்ட்ல ஹி வில் கிவ் இஸ் நம்பர். இந்த சாட்ல வந்து அவர் நம்பர் கொடுப்பாரு. அந்த நம்பர்ல நீங்க மெசேஜ் பண்ணி, சார் இந்த கோர்ஸ்ல ஐ எம் இன்ட்ரெஸ்டட், நான் ஜாயின் பண்ணணும், என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹி வில் கைட் யூ. ஓகேவா? இந்த சாட்லயே போடுவாரு. ஈவன் இஃப் யூ ஆர் இன் வாட்ஸ்அப் குரூப் ஹி வில் ஆல்சோ சென்ட் தேர் ஆல்சோ. ஓகே. ஓகே சார். சார், சிவிக்கு எந்த சாஃப்ட்வேர் பெஸ்ட் சார் அப்படின்னு கேக்குறீங்க. சிவிக்கு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இஸ் அடோப் இன்டிசைன். இன்டிசைன் இஸ் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். கேன்வால கூட நீங்க பண்ணலாம், இன்டிசைன்ல கூட பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டூல் யூஸ் பண்றத பத்தி சொல்லுங்க. ரிமூவ் பண்ண இந்த டூல் அண்ட் ஆட் பண்ண இந்த டூல்னு சொல்லுங்க சார். ஓகே, நான் அந்த ரிமூவ் பண்ணது ஆட் பண்ணது பிம்பிள் தானே சொல்றீங்க? இதுதானே கேக்குறீங்க, கரெக்டா? கிளாஸ் டியூரேஷன் ஆஸ் யூஷுவல்மா 10 to 12. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செலெக்ஷன் கொடுத்துக்கணும். செலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த பேட்ச் டூல், இது பேட்ச் டூலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் டூலை வச்சுக்கிட்டு லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு செலக்ட் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணினா போதும், உங்களோட பிம்பிள் ரிமூவ் ஆயிடும். ஓகே, சரிதா? பிம்பிள் வச்சிருக்கோம், பிம்பிள் ரிமூவ் ஆயிடுச்சு. சிம்பிள். மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு நீங்க ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கிலாம் போட தேவையில்லை. போட்டோஷாப் சார் என்ன பிம்பிள் இருந்தாலும் சரி சார், நான் போட்டோஷாப்ல கழட்டிட்டு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து கொண்டு வந்துட்டு மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள் ஆக்கிக்கோங்க, வந்து இதுல கழட்டிக்கோங்க. சரியா? ஓகே சார், தேங்க்ஸ். கிளாஸ் டியூரேஷன் இஸ் 2 hours. இகாம்ஸ் பிசினஸ் மீன்ஸ் வாட் அப்படின்ட்டு ஜோரியா கேட்டிருக்காங்க. ஐ வில் டெல் யூ. ஓகேவா? இப்போ டிராப் ஷிப்பிங் பண்ணுங்க. புஜில் சார், 1 செகண்ட். நம்ம அந்த ஆஃபர் பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, சூப்பர். ஸோ 1 minute வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 11 மணிக்கு கரெக்டாக நம்ம நிறைய பேர் தண்ணி குடிக்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 months கிராஃபிக் டிசைன் ட்ரைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி லாஸ்ட் மந்த்து வந்து ஒரு ஓரியன்டேஷன் வச்சோம். அதுலேயே நிறைய பேர் வந்து இதே மாதிரி மோர் தென் 100 பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுலேயே மோர் தென் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் லிமிட்டெட் சீட் தான் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து லாஸ்ட் பேட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15,000 நம்ம சார்ஜ் பண்ணியிருந்தோம்.
ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற கரண்ட்டு மந்தில் நம்ம எப்படி ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 4999 அப்படின்னு சொல்லி நம்ம ஆஃபர் வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன சேட்பாட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நான் அனுப்பியிருக்கிறேன். இது வந்து 3 months ட்ரைனிங். இதே மாதிரி வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் நடக்கும், சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகேங்களா? சாட்டர்டே 10 to 12, சண்டே 10 to 12. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஃபோட்டோஷாப்பு, செகண்ட் மந்த் ஃபுல்லாக இல்லுஸ்ட்ரேட்டர், தேர்ட் மந்த் ஃபுல்லாக இன்டிசைன். அந்த மாதிரி ஒரு ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு ஒரு மந்த்தாக வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதில் வந்து ஃபுசேல் சார் காட்டின மாதிரி அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து எப்படி வந்து ஆங்கிள் எடுக்கிறது, எப்படி எடிட் பண்ணுறது, அதையும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸாக நான் சொல்லித்தரேன் சார். அதுவும் நான் ஆட் ஆனாக சொல்லித்தரேன். அண்ட் தென் வந்து கேன்வாவும் நான் சொல்லித்தரேன் சார். ஏன்னா ஒரு கிராஃபிக் டிசைனராக இருந்தேன்னா எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதையும் நான் வந்து சிலபஸில் இல்லை, பட் இருந்தாலும் அதையும் நான் ஆட் ஆனாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 months ட்ரைனிங்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 கிடையாது, வெறும் வந்து 4,999. ஓகேங்களா? ஸோ லிமிடெட் சீட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இமீடியட்டாக என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பேங்க் அக்கௌண்ட், இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ரெசிப்ட்டும் அனுப்புங்க, உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்புங்க. ஏன்னா உங்கள் ஃபுல் நேம் வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போவும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். இந்த 2 hours அட்டன் பண்ணதுனால 3 months முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ அதனால நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில் இனிஷியலோடு எனக்கு அனுப்புங்க, பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்புகிறப்போ. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, சார் நாங்கள் 3 monthsல ஏதாவது ஒரு மேரேஜுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா என்ன சார் பண்ணுறோம், அந்த கிளாஸ் மிஸ் ஆயிருமான்னு கேட்டால் மிஸ் ஆகாது. உங்களுக்கான அந்த கிளாஸஸை வந்து நாங்கள் ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து ஒரு அப்ளிகேஷனில் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷனில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து மேரேஜ் எல்லாம் வெளியில் போயிட்டு வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து எவ்வளோ வருஷம் சார் வேலிடிட்டி, எத்தனை மாதம் எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் 2 years வேலிடிட்டி தரோம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் இந்த 3 மாதம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு டூல் பற்றி உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் திருப்பி அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களுடைய கிளாஸ் வீடியோஸை நீங்கள் திருப்பி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது 24/7 அது வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 2 years வேலிடிட்டி. ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரோம். போன வாட்டி வந்து 15,000 பே பண்ணவங்களுக்கும் நம்ம அந்த இது பெனிஃபிட் கொடுக்கல. ஏன்னா அதுக்கடுத்து தான் நமக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா வரி பண்ணக்கூடாது, அவங்க அதுலேயே ஸ்டக்னேட் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸுக்கு ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா கூட சேட்பாட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா அதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கான ஆஃபர். மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே 15,000 அப்படின்ற மாதிரி தான் நம்ம மேனேஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பிளானில் இருக்குது. இன்னைக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ப்ரோமோ கோடு வந்து பார்த்தீங்கன்னா GD25. இந்த ப்ரோமோ கோட் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் 4,999 அப்படின்ற பேமெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு லேட்டராக அனுப்புகிறேன். ஸோ இந்த 2 hours ஃப்ரீ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உடனே அந்த ஜிபேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரிசிப்டோட உங்களுடைய ஃபுல் நேம் வித் இனிஷியலோட எனக்கு அனுப்பித்தாங்க. ஸோ எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ உங்க எல்லாம் டீடெயிலாக கிளியரா புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, we will clarify. ஸோ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 3 month கோர்ஸ். எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் 10 o'clock to 12 o'clock. இப்போ நீங்க எப்படி வந்துட்டீங்களோ அதே மாதிரி 10 o'clock to 12 o'clock. ஓகேவா? ஸோ இந்த 3 மாசம் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேர்ன் பண்ண போறது போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். இந்த 3 சாஃப்ட்வேரும் நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். எப்படி டவுன்லோட் பண்றதுக்கான ப்ராசஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா? எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல ஐ ஆம் கன்ஃபார்ம். ஓகேவா? நானே சொல்றேன், யாரு நான் சொல்ற அசைன்மெண்ட்ஸ், நான் சொல்ற ஹோம்ஒர்க்ஸ், ஓகேவா, நான் சொல்ற எல்லா டிசைனிங் அப்லோட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டிசைனிங் வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இண்டிவிஜுவலா நானே உங்க கோர்ஸ் ஃபீஸை கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். நீங்க சத்தியமா நான் சொல்லி கொடுக்கறத வச்சு டிசைனிங் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸா நானே சொல்லிடுவேன்.
நானே உங்க கோர்ஸ் ஃபீஸ், நீங்க படிச்ச கோர்ஸ் ஃபீஸ் நானே கொடுத்துட்றேன். இன்கேஸ் உங்களுக்கு டிசைனிங் வந்து நான் சொல்லி கொடுத்தோம் நீ உங்களால பண்ண முடியல அப்படின்னா. ஏன்னா அவ்வளோ ஈஸியா இருக்கும் டிசைனிங்ன்றது. நான் சொல்றது நீங்க கம்பல்சரியா பண்ணணும். பண்ணியும் உங்களுக்கு வரல அப்படின்ட்டு இருக்கும்போது ஐ வில் கிவ், பட் பண்ணணும். ஓகேவா? ஆஃப்லைன் கிளாஸ் டியூரிங் கோர்ஸ் சார் இல்லம்மா, ஆஃப்லைன் கோர்ஸ் அவைலபிள் இல்லை, ஒன்லி ஆன்லைன் கிளாஸ். எனக்கு செம் எக்ஸாம் மே மந்த்து நடக்கும். அப்போ கிளாஸ் கொஞ்சம் வர முடியாது, லேட்டராக ஜாயின் பண்ணலாமா? எஸ், ஜாயின் பண்ணலாம். ஒன்றும் இல்லைம்மா, சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கிளாஸ், 2 hours தான் இருக்கும். அது நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்கேஸ் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டட் செக்ஷன் இருக்கும். அந்த ரெக்கார்டிங் செக்ஷனை நீங்கள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, டெய்லி கிளாஸ் அவைலபிள் இல்லைம்மா, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அவைலபிள் கிளாஸ். ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே பண்ற கிளாஸஸ் நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருவேன். அந்த 1 வீக் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ட்ராப் ஷிப்பிங் இகாம் வெப்சைட் அதை பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதை பத்தி நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். என்ன ட்ராப் ஷிப்பிங்னா என்ன, இகாம் வெப்சைட்னா என்ன அப்படின்னு. நிறைய செல்லர்ஸ் இகாம் வெப்சைட்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ சஃப்ரிங் மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். 16 GB ரேம், 512 SSD யூஸ் பண்ணுவீங்க, 3050 கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணி மோஷன் கிராஃபிக்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இகாம் வெப்சைட் there are lots and lots of vendors. ஓகேவா? இப்போ நீங்க அப்படியே வந்து பிளிப்கார்ட் அமேசான்ல போனீங்கன்னா இது எல்லாரும் செல்லர்ஸ் தான். ஷூ, கிளாஸ், கண்ணாடி, ஓகேவா, சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கு. இதெல்லாம் போட்டோகிராஃப்ஸ் எப்படி வந்துச்சு ஆன்லைன்ல? யாரோ ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்து எடிட் பண்ணி போட்டதுதான் இது எல்லாமே. கரெக்டா? யாருமே கடையில ஒர்க் பண்றவங்க யாரும் போட மாட்டாங்க. எல்லாமே டிசைனர்ஸ் தான் எடுத்து வந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணி தான் போடுவாங்க சார். ஸோ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வைட்ல வந்து எல்லாரும் இருக்காங்க. நம்ம தான் தேடணும் எந்த இகாம் வெப்சைட்க்கு யாரை போடணும் அப்படின்ட்டு. ஸோ இகாம் வெப்சைட்னா இப்போ நான் வந்து இந்த கார் மேனுஃபேக்சர் பண்ற ஒரே ஒரு கிளைண்ட் தான் வச்சிருக்கேன். 2 நாள் 20,000 earn பண்றேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியோ ஏதாவது ஒரு கம்பெனி நீங்க டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் அந்த மாதிரி ஏர்ன் பண்ண முடியும். இல்ல நீங்களே டிராப் ஷிப்பிங் பண்றீங்கன்னா கூட நீங்க பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? யூ ஹாவ் 30,000 rupees, 30,000 என்கிட்ட இருக்கு, நான் ஒரு பிசினஸ் பண்ணணும், ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோங்க. 30,000 உங்க கையில இருக்கு, டிஷர்ட் பிசினஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பண்றதுக்கான மிஷினோட வேல்யூ 30,000. நீங்க லாட்டா போயிட்டு நிறைய இந்த ஹோல்சேல் கடையில போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா டிஷர்ட்டை நீங்க வாங்கிட்டு வரலாம். ஓகேவா? டிஷர்ட் என்ன பண்ணலாம்னா நீங்க ஃப்ரீயா வாங்கிட்டு வந்து அது நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நிமிஷம், வீடியோ தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ அந்த டிஷர்ட் என்ன பண்ணலாம், நீங்க வாங்கிட்டு வந்து பிரிண்ட் பண்ணி போட்டோ எடுத்து எடிட் பண்ணி வெப்சைட்ல சேல் பண்ணலாம். அதுக்கு நீங்க லாகின் பண்ணி ஜிஎஸ்டி, பேன் கார்டு அது எல்லாமே அட்டாச் பண்ணி பிளிப்கார்ட்ல உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி நீங்க குவாலிட்டியான டிஷர்ட்ஸை பிரிண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஒரு டிஷர்ட்டு நீங்க வாங்குறீங்க, 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அது 250, 300, 450, 500 நீங்க விற்கிறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட்ல 300 ரூபாய், 250 ரூபாய் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஒரு 10 டிஷர்ட் வித்தா 2,500 ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய், மினிமம் 50,000 ரூபாய். ஒரு மாசத்துக்கு உங்களால வந்து 50,000 ரூபாய் earn பண்ண முடியும். வருஷத்துக்கு 6,00,000 ரூபாய், 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா உங்களால இந்த டிஷர்ட் பிசினஸ்ன்றது இகாம் வெப்சைட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல நான் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, மெஹந்தி போடுறீங்க, நீங்க வந்து ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம், அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க மெஹந்தி போடுறீங்க, அதை போட்டோ எடுத்து எடிட் பண்ணி இந்த மெஹந்தி வந்து பாத்தீங்கன்னா 450, 500 அப்படின்ட்டு நீங்களே ஒரு ஃபிளையர் டிசைன் பண்ணி வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் யாருக்கு ஆகுது? உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியுது. ஓகே, இந்த பர்சன் பர்டிகுலரா இருக்கிற இந்த பர்சன் வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி போடுறாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்தால மெஹந்தி போடணும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ என்ன ஆகும், நீங்க மெஹந்தி போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய, ஏன்னா நிறைய உமன்ஸ், எத்தனை பேர் இந்த உமன்ஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஜஸ்ட் ரேஸ் யுவர் ஹேண்ட். நிறைய பேர் வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உமன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, மென்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சொல்ற சின்ன இது, உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லே நீங்க ப்ரொமோட் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ அதே நீங்க ஃபிளையர் டிசைனா பண்ணி வாட்ஸ்அப்ல ப்ரொமோட் பண்ணும்போது யூ கெட் மோர் பிசினஸ். ஓகேவா? ஸோ உமன்ஸ்க்கு நான் ஒரு ஒரு எல்லா உமன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். எத்தனை உமன்ஸ் இருக்கீங்க ஜஸ்ட் வந்து ஹாய்னு போடுங்க, உமன்ஸை மட்டும் ஹாய் போடுங்க, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். ஸோ தட் எல்லாருக்கும் தெரியும் எத்தனை உமன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, உமன்ஸ்
மட்டும். ஓகே. ஓகே, ஸோ கவுண்ட் அதிகமா இருக்கு எல்லாரும். நான் சொல்றேன், உமன்ஸ்க்கு ரிஸ்ட்ரிக்ஷன் நிறைய வீட்ல இருக்கு. நானே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். சார், என்னால வந்து நான் படிச்சுட்டேன், ஆனா என்னால வேலைக்கு போக முடியல. என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு விட மாட்டேங்கிறாரு, எங்க அப்பா வந்து வேலைக்கு விட மாட்டேங்கிறாங்க, என்னால வேலைக்கு போக முடியல. எங்க வீட்டுல போக சொன்னா கூட என்னால போக முடியல சார். நைட் நான் தூங்கி எழுந்திருக்கிறதே மார்னிங், இயர்லி மார்னிங் 9 o'clock அப்படின்றீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கிராஃபிக் டிசைனிங் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபீல்ட் யூ கேன் ஏர்ன் பை ஹோம். வீட்டில் உட்காந்துட்டீங்களா, முன்னாடி 2 சிஸ்டம் இருக்கு, உட்காந்து என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. வீட்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நிறைய இப்போ மென்ஸ்லாம் ஈஸியா வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஓகேவா? உமன்ஸால போக முடியாதவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கிராஃபிக் டிசைனிங் நான் போடுறேன். ஓகேவா? சர்ச்னு கொடுக்குறேன். ஸோ கிராஃபிக் டிசைனிங் ஜாப் எவ்வளவு வேகன்சி இருக்கு? 14,225 ஜாப்ஸ் வேகன்சி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேவா? ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் தான் நிறைய இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எவ்வளவு இருக்கு? 1420 ஜாப்ஸ் இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 1000 ஜாப்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க, டெல்லியில இருந்து கேட்கறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருக்கு, இது நீங்க அப்ளை பண்ணி வீட்டுல வந்து earn பண்ணலாம். நீங்க ஆஃபீஸ்ல தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு ஜாப்ஸ் வந்து நீங்க வேகன்சிஸ் இருக்கு. ஸ்கிரீன் காட்டுறீங்களா இல்ல? ஸ்கிரீன் விசிபிளா இல்ல சார். ஸ்கிரீன் விசிபிள் இல்லையா? ஓ சாரி சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, கிராஃபிக் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு நான் போடுறேன். நார்மலா நான் போடுறேன். எவ்வளவு ஜாப் வேகன்சி இருக்கு நம்ம பார்க்கலாம். தேர் ஆர் 4,000 14,000 ஜாப்ஸ் இருக்கு. எப்படி? 14,000 ஜாப்ஸ் இருக்கு கிராஃபிக் டிசைனிங்க்கு மட்டும். ஓகேவா? இப்போ இதுல நீங்க இருக்கிற இப்போ இந்த டிசைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு சென்னையிலே நிறைய வேகன்சி. சென்னையில மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னும் கொஞ்சம் இன்டீட்டா சர்ச் பண்ணலாம். சென்னை. ஸோ நீங்க இப்போ நீங்க லேர்ன் பண்ணவங்க எல்லாரும் வேற ஒரு லொகேஷன்ல இருப்பீங்க. சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அந்த மாதிரி நிறைய லொகேஷன் பண்றான். சென்னையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா there are 940 ஜாப்ஸ். சென்னையில மட்டும் 940 ஜாப்ஸ் இருக்கு. ஓகேவா? சென்னையில மட்டும் 940 ஜாப்ஸ் இருக்கு. இதுல என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.5 to 3.5 lakhs per annum ஒரே ஒரு வேகன்சி மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்னென்னலாம் கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமேஜ் ஒர்க். ஓகேவா? இமேஜ் ஒர்க் இருங்க, கீழே இருக்கு பாருங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ ஹைபிரிட் மோட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், பிபிடி அண்ட் எக்ஸல். ஓகே, பிபிடி அண்ட் எக்ஸல் வந்து காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம இந்த கோர்ஸ்ல என்ன பண்றோம், போட்டோஷாப்பும் சொல்லி தரோம், இல்லுஸ்ட்ரேட்டரும் சொல்லி தரோம், இன்டிசைனும் சொல்லி தரோம். ஸோ இந்த மூணுமே சொல்லி தரோம். ஸோ இது தெரிஞ்சு இந்த நீங்க ஜாப் அப்ளிகேஷன் நீங்க பார்த்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அப்ளை பண்ணலாம், அண்ட் வந்து டேரக்டா நீங்க ஆஃபீஸ் போறதா இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராஃபிக் டிசைன் நம்ம போட்டாச்சு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஆஃபீஸ் சென்னையிலேயே சென்னையில 6 வேகன்சி இருக்கு. ஓகேவா? சென்னையில இவ்வளவு வேகன்சி இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆளுங்களுக்கு. ஓகேவா? இப்போ சென்னை நான் எடுத்து விட்டுறேன், ஏன்னா எல்லாரும் ஆல் ஓவர் லொகேஷன்ல இருக்கிறதுனால. there are 92 கிராஃபிக் டிசைனிங் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் 92 ஜாப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது இருக்கு. இதுல என்ன நான் கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். ஓகேவா? ஸோ இது 3 சாஃப்ட்வேர்ஸும் அவன் கேட்கறான். டிசைனர் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் உமன்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் மென்ஸ் கேஷுவல், இது சம்பந்தப்பட்டதான் அவங்க வந்து டிசைன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல என்ன தேவை? இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் இன் இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் போட்டோஷாப் இருந்தாலே போதும், உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும். 3வது கோர்ஸ் கூட இல்ல, 2 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்க போயிடலாம். இதுல போயிட்டு இந்த கம்பெனிலே ஜாயின் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் நிறைய இருக்குமா. ஓகேவா? உமன்ஸ்க்கு நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை வீட்ல இருந்து அலோவ் பண்ணலையா, வேலைக்கு போக அலோவ் பண்ணலையா, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ நான் ஜஸ்ட் பேருக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டு போறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க ஜாயின் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சாதான் அதுக்கேற்ற வேல்யூ வந்து கிடைக்கும். சர்டிபிகேட்க்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ உங்களுக்கு உங்களுக்கு டிசைனிங் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட்கே வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படின்ட்டு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கேளுங்கம்மா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு இருந்தா கூட நீங்க எந்த ஜாப்லயும் ஜாயின் பண்ணலைன்னா உங்க போர்ட்போலியோ நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா கம்பல்சரியா ஜாப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பண்ற ஜாப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுல போடுறீங்க? இன்ஸ்டாகிராம்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்ல போடுறீங்க, கரெக்டா? ஸோ அதே மாதிரி டிசைனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஒர்க் எல்லாமே ஒரு இடத்துல போட்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் பிஹேண்ட். அதுக்கு பேர் தான் பிஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஹவு கேன் ஐ கெட் இன் திஸ் ஜாப்? தன்சீரா வேற எதுவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கரெக்டா? தன்சீரா நீங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்க? ஜஸ்ட் ஹவு கேன் ஐ கெட் திஸ் ஜாப் அப்படின்னு கேட்குறீங்க. கிராஃபிக் டிசைனிங் ஜாப் எப்படி கிடைக்கும்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் டிசைன், ஓகேவா? இப்போ இந்த ப்ராடக்ட் டிசைன் பண்ணேன், ஐ கிட்ட 8,000, 8,000 வந்து இந்த ப்ராடக்ட் டிசைன் நான் பண்ணதுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங் டிசைன்ஸ் இது எல்லாமே வந்து இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்றாங்க. ரொம்ப என்ன சொல்றது, நீட்டா வந்து பண்ணலாம். அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ அது எல்லாமே இதுல நீங்க அப்டேட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி டேமேஜா இருக்கிற போட்டோஸை நீங்க ரீஸ்டோர் பண்றீங்க. இப்போ நிறைய ஆப்ஸே வந்துருச்சு, பட் போட்டோஷாப்ல நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து 1,000 rupees. இந்த பேக்கேஜிங் டிசைன் இந்த மாதிரி வந்து இந்த காருக்கு வந்து ஒரு ஃபிளையர் டிசைன் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளா ஒரு கார்ல வச்சு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்தேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 rupees. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைன், சின்ன சின்ன டிசைன் பண்றதுக்கு ஒரு நாளுக்கு 1,000 ரூபாய், மாசத்துக்கு 30,000 வந்துடும். ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஆப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஃப்ரீலான்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க. யூ ஆர் நாட் அ பிபிஓ, இல்ல வந்து காப்பி ரைட்டர், இல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர். ஏன்னா ஒரு பிபிஓல ஒர்க் பண்றவங்க தான் வந்து ஆபீஸ்ல வேகன்சி இருக்கும். ஓகேவா? நீங்க தான் அதுக்கான ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாம் தேடணும். ஆனா ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு டீ கடை, பஜ்ஜி கடையில இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் உங்களுக்கு போய் ஒர்க் பண்ண முடியும். டீ கடையில போயிட்டு நான் பிபிஓல ஒர்க் பண்றேன், ஏதாவது வேகன்சி இருக்கா அப்படின்னு போய் கேட்க முடியுமா? டீ கடையில கிடையாது. அதே நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா இருந்தீங்கன்னா டீ கடையில போயிட்டேன்னா ஒரு பேனர் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டீ கடையில இருந்து ஐடி கம்பெனில வரைக்கும் ஒர்க் பண்ற ஒரே ஸ்கில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனிங் மட்டும்தான். நிறைய கொட்டி கிடந்து வேகன்சி. நீங்க உட்காந்து கரெக்டா பெர்ஃபெக்டா லேர்ன் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கேன் யூ ஆல்சோ ரப்பர் ஸ்டாம்ப் டிசைன்ஸ்? ஆமா, நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் இருக்கு. ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் டூயிங் பேக்கேஜிங் டிசைன். ஓகேவா? இப்போ அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங் டிசைன் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்றது, எப்படி லே அவுட் போடுறது, ஃபைனலா வந்து அவுட்புட் எப்படி வருது, இது எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிள் இந்த கார் இருக்கு, இது உல்டாவா தான் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டோஷாப்ல போயிட்டு எடிட் பண்ணி எப்படி பேக்ரவுண்ட், இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எப்படி நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டை மாத்தி எடுத்துட்டு வர்றது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிசைன்ஸ் எல்லாமே ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. இந்த பேக்கேஜ் டிசைன் ஒன்று பண்ணாலே 15,000 ரூபாய், இது 10,000 ரூபாய், 15,000 ரூபாய். நல்லா ப்ரொஃபஷனலா நீங்க அவுட்புட் கொடுத்தீங்க, உங்க டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னா கம்பல்சரியா அவங்க பேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேவா? In my office, we have openings for site designing for electrical work, and we learn, so I can join this job. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றீங்க. சைட் டிசைனிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் யூஸ் ஆகுதுன்னா நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா எந்த மாதிரி அவுட்புட்ல வந்து அவங்க கேட்ல போடுறாங்களா, இல்ல எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அனலைஸ். அந்த ஜாப்க்கு போறாங்கன்னா அந்த ஜாப்க்கு என்னெல்லாம் தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது லேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு ஜனதன் நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு நீங்க ஏதாவது அந்த ஜாப்க்கு போகணும்னா
எந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா வந்து ஓகே எனக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் பேக்கேஜிங் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்றேன், பிக்சல் உடையுதா, எவ்வளவு கிளாரிட்டி இருக்கு, செம்ம ஷார்ப் கிளிஸ்டர் கிளியரா இருக்கு. ஓகேவா. இதுவே ஈய வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டோஷாப்ல போடுறேன். போட்டோஷாப்ல இதே நான் என்ன பண்றேன், அப்படின்னு நான் போடுறேன். இப்ப நான் ஜூம் பண்ணும்போது என்ன ஆகுது, பிக்சல் ஒரு பாக்ஸ் பாக்ஸா தெரியுதா. லைட்டா நான் மாத்துறேன். ஓகேவா, லைட்டா நான் டேர்ன் பண்றேன். தெரியுதா எப்படி பிக்சலேட் ஆகுது பாருங்க. ஒரு அப்படின்னு இருக்கிறத பிக்சலேட் ஆகுது. போட்டோஷாப் வந்து இமேஜ பிக்சல் பிக்சலா தான் எடுத்துக்கும். ஓகேவா. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இருக்கும். இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் திருப்பி போட்டாலும் எதுவுமே ஆகாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைப் பண்றேன். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன், இது அப்படியே நான் ரொட்டேட் பண்றேன். ஓகேவா. பாருங்க கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பாருங்க. இந்த ஈயோட எட்ஜஸ் எதுவுமே பிக்சலேட்டே ஆகல. அதுதான் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் இன்டிசைன். ஓகேவா. அது இப்ப நான் டேர்ன் பண்ணா கூட எதுவுமே ஆகாது, கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் இ. ஆனா போட்டோஷாப்ல வந்து பிக்சலேட் ஆகும். இதுதான் ராஸ்ட்ரைஸ் அண்ட் வெக்டார் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இன்டிசைன்ல என்ன பண்ணுவாங்க, இன்டிசைன்ல இந்த மாதிரி இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்க ஜூம் இதுலயும் பிக்சலேட் ஆகாது. ஓகேவா. ஸோ டெக்ஸ்ட்லாம் நிறைய போடலாம், பேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு 100 பேஜ் 200 பேஜ். ஸோ நீங்க ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேஜஸ் வந்து ஆட் ஆகிட்டுக்கிட்டே போகும். இந்த எக்ஸாம்பிளுக்கு பேஜஸ்ல போயிட்டு நீங்க பேஜஸை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, பேஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். எவ்வளவு பேஜஸ் வேணுமோ நீங்க அந்த அவ்வளவு பேஜஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது மாதிரி வந்து உங்களால இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணலாம், புக் டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா. லோகோ டிசைன் கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்குறது. லோகோ டிசைனுக்கு கிளைண்ட் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு பி ஆன்லைன். பிஹான்ஸ் அப்லோட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல போடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ண முடியுமோ அவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணணும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க தனியா நீங்க லோகோஸ் மட்டும் அப்லோட் பண்றதுக்காக ஒரு பேஜ் வைக்கணும். அந்த மாதிரி நீங்க லோகோஸ் மட்டும் போட்டிருந்தீங்கன்னா யாருக்காவது லோகோ வேணும்னா அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. இல்ல இன்னொரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேஸ். உங்களோட பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணுங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம்ல சர்க்குலேட் பண்ணுங்க, உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட போட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்காவது தேவைப்படும் போது கேட்பாங்க. இல்ல அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயே தனியா ஒரு பேஜை கிரியேட் பண்ணி நீங்க லோகோ டிசைன்ஸ் பண்றது எல்லாமே அதுல அப்லோட் பண்ணி அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் வந்தாதான் நம்மளால டிசைனை பண்ண முடியும். கரெக்டா. ஓகே. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டெல் அபவுட் தி கான்ஃபிகரேஷன். இந்த சிஸ்டம் அண்ட் பிசிக்காக கான்ஃபிகரேஷன் வந்து என்னென்ன இருக்கணும்னு நான் சொல்றேன். இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேவா. பேசிக்கா அம்மா லேப்டாப்ல போட்டோஷாப் ஒர்க் ஆகும், இல்லுஸ்ட்ரேட்டர் ஒர்க் ஆகும், இன்டிசைன் மைட் பி ஒர்க் ஆகும். ஓகேவா. உங்க லேப்டாப்போட கண்டிஷனை பொறுத்து போட்டோஷாப் கம்பல்சரியா ஒர்க் ஆகும். ஓகேவா. பெட்டர் யூ டோன்ட் ஹேவ் அம்மா லேப்டாப் இல்லைன்னா சின்ன ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 ரூபாய்க்கு ஒரு சிஸ்டம் வாங்கிட்டு அது மூலம் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா மட்டும்தான் எதுல இருந்தாலும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா. கான்ஃபிகரேஷன் என்ன தேவை, மினிமம் i3 i5. இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸர் i3 i5. ஓகேவா. நான் இதுல போடுறேன். ப்ராசஸர் வந்து பாத்தீங்கன்னா i3. ஓகேவா. i3 இல்லைன்னா i5. ஓகேவா. ஸோ ரேம் ரேம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆஃப் 4 GB இருந்தாலும் ஒர்க் ஆகும், 4 GB டு 16 GB. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 GB டு 16 GB. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் மினிமம் ஆஃப் 1 GB. ஓகேவா. ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் எடுத்துக்கோங்க.
ஸோ ஒரு மானிட்டர், ஒரு மவுஸ் கம்பல்சரியா வேணும், அவ்வளவுதான். ஓகேவா? வேற என்ன? கிராஃபிக் கார்டு போட்டா கூட போடலாம், போடலனா கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஓகேவா? பிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது தமிழ் டைப்பிங்க்கு அழகு பிளஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது ரைட் வேயா? யூஸ் பண்ணலாம், அது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான், யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணுங்க, ஐ வில் டெல் யூ ஹவு தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஹார்ட் டிஸ்க் 1 GB இருந்தா, 1 GB இருந்தாலும் போதும், 1 TBலாம் அதிகம். 1 TB, 1 TB இருந்தாலே போதும். 1 TB வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? 1 TB, சாரிமா, 1 TB. 512 SSD ஓகே. 512 SSD ஓகே தான். அது லேப்டாப், ஐ திங்க் ஸோ லேப்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. லேப்டாப் 112 SSD ஓகே தான். ஓகேவா? ப்ராசர் பிளஸ் ரேம் பிளஸ் ஸ்டோரேஜ் மவுஸ் பண்றோம், அவ்வளவுதாமா. ஸோ இவ்வளவு இருந்தாலும் பேசிக்கான ஒரு இதுதான். இது இருந்தாலும் உங்களால வந்து ஈஸியா வந்து ஒரு சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணி போட்டோஷாப் லேர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமமா இது எவ்வளவு செலவாகும்? 10,000 ரூபாய். நீங்க யூடியூப்ல போய் பார்த்தாலே போதும், ரிச் ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இதெல்லாம் கிடைக்கும். இது மானிட்டரும் கிடைக்கும், மவுஸும் கிடைக்கும், வெப்கேமு எதுவோ கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு இருந்தாலே போதும். நீங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போட்டோ இதுல அதாவது நீங்க யூடியூப்ல போயிட்டு பிசி பில்ட் அண்டர் 10,000, பிசி பில்ட் 15,000 போல அதுக்கே வந்துருது நிறைய. நீங்க இது மாதிரி கஸ்டமைஸ்டா வாங்கிக்கணும். ப்ராசஸர் i5 வாங்கிக்கணும், ரேம் வந்து இது வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர் போர்டு இருக்கு, ஓகேவா? மதர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா B450 வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆசூஸ் பிராண்ட் இருக்கு, நிறைய பிராண்ட் இருக்கு. B450 வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கேளுங்க, ஒரு மதர் போர்டு நீங்க வாங்குறீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ராசஸரை நீங்க அப்கிரேட் பண்ணலாம், ரேம் அப்கிரேட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணலாம், மானிட்டரையும் நீங்க வந்து வேற சின்ன மாடல் பெரிய மாடல் தான் மாத்துற மாதிரி இருக்கும். ஆனா மதர் போர்டை மட்டும் நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அதுல ஃபியூச்சர்ல அப்கிரேட் ஆப்ஷனே இல்லைன்னா நீங்க மதர் போர்டே மாத்துற மாதிரி இருக்கும். அதனால B450 இல்ல B550 கூட வாங்கிக்கோங்க. ஸோ B550 மதர் போர்டு வாங்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க i5 யூஸ் பண்றீங்கன்னா i7க்கு போயிடலாம். அந்த i5 ப்ராசஸரை கொடுத்துட்டு i7 வந்து நீங்க போட்டுக்கலாம். ரேம் 4 GB தான் இருக்கு, 16 GB மாத்திக்கலாம். எப்படி மாத்துறது? அப்கிரேட் தான். ஃபர்ஸ்ட் ஒரு 8 GB வந்து ரேம் போடுவீங்க, இன்னொரு 8 GB ரேம் போடுவீங்க, இன்னொரு 8 GB ரேம் போடுவீங்க, இன்னொரு 8 GB ரேம் போடுவீங்க. அந்த மாதிரி ரேம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போடலாம் மதர் போர்ட்ல. ஓகேவா? ஸ்டோரேஜ் 1 TB தான் இருக்கு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி போடலாம், இன்னொரு SSD வாங்கி போடலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தேவை மதர் போர்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். மதர் போர்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் 12th நான் 3 month கோர்ஸ் முடிச்சுட்டு நான் ஏர்னிங் பண்ணலாமா? கிராஃபிக் டிசைனிங்க்கு ஏஜ், கோர்ஸ் இதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு டிசைன் உங்களால பண்ண முடியுமா, அவ்வளவுதான். நீங்க 12th படிச்சாலும் சரி, 5th படிச்சா கூட சரி, உங்களால டிசைனிங் நாலேஜ் இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிளைண்டோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா, தட்ஸ் இட். வேற கிராஃபிக் டிசைனர் 12th நீங்க 12th படிக்கிறீங்கன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கம்பல்சரியா நீங்க கிராஃபிக் டிசைனிங் படிச்சே ஆகணும். ஏன்னா ஃபியூச்சர்ல கம்பல்சரியா நீங்க 12th முடிப்பீங்க, அப்புறமா காலேஜ் போவீங்க, அப்புறம் வேலைக்கு போகும்போது தான் தெரிய வரும் என்ன வேலைக்கு போகணுமே அப்படின்ட்டு. ஸோ கிராஃபிக் டிசைனிங் இப்போதே நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல ஒரு நல்ல டிசைனர் ஆயிடுங்க. அப்போ உங்களுக்கு சேலரி 12 lakhs per annum, 30 lakhs per annum எல்லாம் கிடைக்கும். ஓகேவா? நான் இந்த கோர்ஸை கொடுக்குற நீங்க கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ற பிஎஸ் ஐடிஐ சாஃப்ட்வேர் கிளாஸ் வெர்ஷன், ரைட்? எஸ். ஸோ நான் கொடுக்குற வெர்ஷன்ஸ் எல்லாமே பைரேட்டட் வெர்ஷன்ஸ் தான். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 100% இருக்கிற எல்லாமே யூஸ் ஆகும். அது மூலமா நீங்க லேர்ன் பண்ணி, அது மூலமா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி, அது மூலமா நீங்க கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்க சேலும் பண்ணலாம். ஓகேவா? உங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நோ இஷ்யூ. நான் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன் வாங்கியிருக்கேன்னா, இன்கேஸ் நான் வந்து கிளவுட்ல சேவ் பண்றேன்னா, என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிளவுட்ஸ்ல இருந்துச்சுன்னா எங்கேயாவது நான் லாகின் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன், என்னோட ஒர்க்கை நான் முடிச்சிடுவேன் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீல்ட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ நான் இப்போ போட்டோஷாப் ஒர்க்ஸ் இப்போ நான் நீங்க பாக்குறீங்களா, இந்த கார்ஸ் எல்லாமே நான் போயிட்டு நான் என்ன பண்றேன், போட்டோ ஷூட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த கார்ஸ் எல்லாமே நான் போயிட்டு போட்டோ ஷூட் பண்ணி எடுத்துட்டு வரேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஜெனரேட்டிவ் ஏஐ ஃபீல்ட் இருந்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால நான் அது வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு பேரட் ரெவல்யூஷன்ஸே செட் ஆகும், ஸ்டார்டிங் ஸ்டடி ஸ்டேஜ்லயே வந்து செட் ஆகும். ஓகேவா? இப்போ டவுட்ஸ் என்ன கேளுங்க. ஃபார் தி நெக்ஸ்ட் 20 minutes வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ண போறோம். டவுட் எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா என்னோட கிளாஸ் வந்துட்டு டவுட் வச்சுக்கிட்டு போகாதீங்க. ஸோ டவுட் ஏதாவது இருந்தா நீங்க கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை. சார் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு அமௌண்ட் கம்மி ஆகுமா? மைட் பி ஆகும், நீங்க சார் கிட்ட கேட்டு பாருங்க. பெய்டு வெர்ஷன் எஸ்மா. நீங்க அடோப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்க. அடோப் பிரைஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ நீங்க இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா மாசத்துக்கே 2000 பே பண்ணணும். ஓகேவா? நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா மாசத்துக்கு நான் 4000 ரூபாய் ஏர்ன் பண்ணணும். ஓகேவா? 4000 ஏர்ன் பண்ணணும். அதுவே நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஐடி கார்டு இருந்தா மாசத்துக்கு 600 ரூபாய் மட்டும்தான். எல்லா ஆப்ஸும் வந்துடும், ஆல் ஆப்ஸ். 600 மட்டும்தான். ஸோ யூ கேன் பை. இல்ல எனக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா 1900 rupees. ஓகேவா? ஸோ பிசினஸ் யூஸ் பண்றீங்கன்னா, பிசினஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா 4000, அதாவது 4600 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவலா நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா 600 rupees தான். அதுவும் இதுல ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகேவா? இல்ல இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த என்ன சொல்றது, டைப்பாலே ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. 25 ஸ்டூடெண்ட்ஸா நீங்க என்ன பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ஸ்டூடெண்டா நீங்க ஐடி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 சிஸ்டம்ல லாகின் பண்ணலாம். ஓகேவா? 2 சிஸ்டம்ல லாகின் பண்ணலாம். ஸோ தட் 2 சிஸ்டமும் ஆல் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்போ ஒருத்தருக்கு எவ்வளவு ஆச்சு? 315 ரூபாய் தான் ஆச்சு. ஒரு மாசத்துக்கு 315 ரூபாய் ஆல் ஆப்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஒருத்தர் எதுக்கு வந்து வாங்கணும்? 2 பேர் வாங்கிக்கோங்க. 2 பேர் காசு போட்டு வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? நானும் என்னோட டீம் மேட்டும் என்ன பண்ணிருக்கோம்னா, நான் 300 ரூபாய், அவங்க 300 ரூபாய் பர் மந்த். ரொம்ப கம்மி தான் அது அமௌண்ட். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ ஃப்ரீயாவே இருக்கு சாஃப்ட்வேர்ஸ். உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா, நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பட் வந்து யார் பேமெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்றது தெரியலை. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுடைய ஃபுல் நேமும் அனுப்புங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு பேட்சுக்கு வந்து எப்போவுமே 35 ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம எடுப்போம். ஏன்னா வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்ல வேண்டியது கரெக்டாக போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அதனால் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம ஒரு பெர் பேட்சுக்கு எடுப்போம், வெறும் 35 ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இது வரைக்கும் 17 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 18 சீட் மட்டும் லெஃப்ட் ஆகிருக்கு. அதில் 2 பேர் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் யார் பேமெண்ட் பண்ணுறீங்களோ எனக்கு பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேமும் ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்புங்க. ஜஸாக்கல்லா. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ நிறைய பேர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் செஷனா அப்படின்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், உங்க கிளாஸ் எடுங்க. டவுட் செஷன், உங்க கிளாஸ் எடுக்க விடாம டவுட் செஷனா கேக்குறாங்க அப்படின்னு. டவுட் கேளுங்கம்மா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். டு பி கிளியர், இன்னைக்கு நான் ஒரு சின்ன வார்த்தை கூட நான் சொல்லி கொடுக்கல, சொல்லியும் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் திஸ் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் என்னன்னா, கிராஃபிக் டிசைன்னா என்ன, மைண்ட் ஃப்ரீயா வச்சுக்கோம். இன்னைக்கு நம்ம எதுவுமே படிக்க போறது கிடையாது, நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். கிராஃபிக் டிசைனிங்னா என்ன, எப்படிலாம் வேகன்சி இருக்கு, எவ்வளவு வேகன்சி இருக்கு, எப்படி ஏர்ன் பண்றது, எந்த வேலை ஏர்ன் பண்றது, நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் எதுல போடுறது, எப்படி நம்ம இந்த கோர்ஸ் என்னெல்லாம் படிக்க போறோம், எந்த டைமிங்ல படிக்க போறோம், அந்த டவுட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ண போறோம். ஓகேவா? அந்த கிளியர் பண்ண ஆல்மோஸ்ட் செஷன் இஸ் கோயிங் டு வைண்ட் அப் இன் ஹாஃப் அன் அவர். ஓகேவா? ஸோ எந்த டவுட்ஸும் வச்சுக்கிட்டு நீங்க போகாதீங்க. 3 மாசம் இருக்கு நம்ம இந்த கோர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா லேர்ன் பண்றதுக்கு. 3 மாசம் நல்லா இருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஓப்பன் செஷன். ஓப்பன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் காமன் டு எவ்ரிபடி. யார் வேணா வந்து ஜாயின் பண்ணலாம். ஒன்ஸ் பேமெண்ட் கொடுத்து இந்த கோர்ஸ் முடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டுருவாங்க. பாஸ்வேர்ட் போட்டுட்டு அப்புறமா
the real session starts. So real session start ஆகும்போது the first class will be the introduction, software installation. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமலே நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லி தர முடியும் சொல்லுங்க. ஒரு சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறமா தான் கிளாஸ் ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கும். ஓகே, கேளுங்க ஏதாவது லேப்டாப் இன்டர்நெட். இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, nowadays many people are using Canva and designing by themselves. So still we do have market size to earn, and how much can we earn? Which is better, joining a job as a graphic designer or being a freelancer? Nowadays டிசைனிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணிடுறாங்க. கேன்வால போய் டிசைன் பண்ணிடுறாங்களா? கேன்வா ஒரே டிசைன் 10 பேர் யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட ரீச் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனரா ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு, அதாவது ஒரு ஜாப் போறீங்க, எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க. 2 ஹவர் டிராவல், 10 ஹவர் ஆச்சு. 10 ஹவர் ஆச்சா? நீங்க 8 ஹவர் தூங்குறீங்க, 18 ஹவர் ஆச்சு. 18 ஹவர் ஆச்சு. எக்ஸ்ட்ராவா நீங்க வெளியே போறீங்க, வீட்டு ஒர்க் எல்லாம் பண்றீங்க, அது ஒரு 2 ஹவர், 20 ஹவர் ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு 20 ஹவர் ஆகுனா கூட 4 ஹவர் ஃப்ரீயா இருக்கு. உங்களால ஃப்ரீலான்சிங் ஜாப் ஈஸியா எடுத்து பண்ண முடியும் பீஸ்ஃபுல்லா. ஃபுல் டைம் ஜாப் போங்க. ஃபுல் டைம் ஜாப் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கிராஃபிக் டிசைனிங் ஃப்ரீலான்சிங். இப்போ நான் பண்றேன் பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றேன். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் தான் எடுத்து நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? Sir, how CodeDraw is useful as beyond PS? ஆக்சுவலி CodeDraw வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்றாங்கம்மா. இப்போ நான் போன எல்லா கம்பெனிஸ்லயும் போட்டோஷாப் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுவே 95% மேல கம்பெனிஸ் போட்டோஷாப் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க எங்கேயாவது பிரிண்டிங் ஏரியா போனா மட்டும் தான் அங்கேயும் போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்றாங்க. சில இடத்துல CodeDraw யூஸ் பண்றாங்க. ஏன்னா CodeDrawன்றது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, பெய்டு வெர்ஷன். அதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. ஓகேவா? ஓகேவா? ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? நான் இந்த செஷன் டவுட்ஸ் தான்மா. டவுட்ஸ் வச்சுக்கிட்டு யாருமே போக கூடாது. தேவையில்லாம சாட்ல ஏதோ போட்டிருக்கீங்க, 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க போல. ஓகே, ராஜ் என்னாச்சு? ஸோ லோகோ வேணும்னு சொன்னா நம்ம எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம்? வெரி குட் கொஸ்டின். ஒரு லோகோ நீங்க பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லோகோவை நீங்க பிராண்டிங்கா மாத்தணும். ஓகேவா? ஒரு லோகோ நீங்க பண்றீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம்னா, யூ கேன் சார்ஜ் 2000 to 5000, 10,000, 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். பேஸ்ட் அப்பான் தி கம்பெனி. கம்பெனி எந்த மாதிரி இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை எஃபர்ட் போடுறீங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா சார்ஜஸ் போட்டலாம். மினிமம் சின்ன கடையா இருக்கு அப்படின்னா ஒரு 1000 rupees, 2000 rupees நீங்க வாங்கிக்கோங்க. சின்ன கடை, டீ கடை இருக்கு, ஏதாவது பஜ்ஜி கடை இருக்கு, இல்ல ஒரு ஐடி கம்பெனி, ஒரு சின்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு நீங்க வந்து ஒரு லோகோ பண்ணி கொடுக்குறீங்கன்னா யூ கேன் சார்ஜ் ஃபார் 2000, 5000 நீங்க சார்ஜ் பண்ணலாம் ஒரு நல்ல கம்பெனினா. ஓகேவா? இ சர்டிபிகேட் உண்டா ப்ரோ? எஸ், இ சர்டிபிகேட் உண்டு. இந்த கோர்ஸ் முடிச்ச ஜாயின் பண்ண எல்லாருக்கும் எண்ட் ஆஃப் தி செஷன்ல இ சர்டிபிகேட் உண்டு. சார் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஜாயின், கேன் ஐ ஜாயின் அண்ட் பிரைஸ் ஃபார் மீ? ஸோ ரியா சார் வில் டெல் யூ. ஹம்தன் பாரிஸ். ஸோ ஸ்ரீலங்கால நீங்க ஜாயின் பண்றீங்க, டைரக்டா போடாதீங்க மெசேஜ், ஸோ தட் அஃபிஷியலா இருக்க மேனேஜ்மெண்ட் டீமுக்கு உங்களோட மெசேஜஸ் போகாது. ஸோ டைரக்ட் அப்படியே ஓப்பன் டு ஆலா நீங்க போடுங்க. எவ்ரி ஒன்க்கு மீட்டிங் டு எவ்ரி ஒன் போட்டுருங்க. அப்பதான் நீங்க போற மெசேஜ் மேனேஜ்மெண்ட் தான் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே? ஸோ பிகாஸ் பிரைசிங் பத்தி நீங்க கேட்கறதுனால ஐ எம் ஜஸ்ட் ஹியர் டு டீச். ஓகேவா? நான் உங்களுக்கு டீச் தான் பண்றேன். ஸோ மேனேஜ்மெண்ட் வைஸ் தான் நீங்க வந்து பிரைசிங் எல்லாமே நீங்க கேட்கற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ சார் ஹேவ்ஸ் புட் இஸ் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு, ஃபோன் நம்பரும் இருக்கு. 90,431-82896, 9600464543. ஸோ நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா he will give you the best pricing for this course. Okay? So which software is best for flyer making? Flyer making Photoshop தான் ஒரு நல்ல சாஃப்ட்வேர், அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர். இந்த 2 சாஃப்ட்வேர் இருந்தாலே உங்களால சூப்பரா டிசைன் பண்ண முடியும். ஓகேவா?
ஸ்ரீலங்காலேருந்து ஹம்தன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் என் ஸ்ரீலங்கா மணிலேருந்து சல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த சல்லியை இது பண்ணீங்கன்னா நீங்கள் ஹையராக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த 4999 அமௌண்ட்டை எனக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்து நீங்கள் வரப்போ எப்போ நீங்கள் அவங்களுக்கு ரீபே பண்ணுறீங்களோ அதை நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக எனக்கு பே பண்ண சொல்லுங்கள். Okay. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் மொபைல்லையே. ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் அட்டன் பண்ணக்கூடிய, அதாவது இந்த 3 months அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸஸை இதே மாதிரி ஃபுசில் சார் எடுக்கக்கூடிய அந்த கிளாஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிட்டு இருக்கீங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், பே பண்ணுறவங்க வந்துட்டு எனக்கு உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் இனிஷியலோட எனக்கு அனுப்பி கொடுங்க. ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு நான் இந்த கிளாஸ் வந்து என்னோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு அப்படின்ட்டு ஏதாவது எத்தனை பேர் கேட்கீங்க? ஜஸ்ட் சாட்ல போடுங்க. ஸோ மை டவுட் இஸ் கிளியர், தேங்க்யூ. அந்த மாதிரி ஏதாவது இந்த டவுட் செஷன் கிளியரா இருந்துச்சா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? நிறைய பேர் டைரக்டா மெசேஜ் பண்றீங்க, குரூப்ல போட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அமர், in company they are asking for experienced candidates. I am a fresher, so after completing this course can I join? சரி, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ஹையர் பண்றது அதிகமான காசு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடையாது. கம்மியான காசு கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷரை தான், கரெக்டா? ஒரு 4 ஃப்ரெஷரை போட்டா கூட அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். ஸோ கம்பல்சரியா நான் இன்னொன்னு சொல்றேன், டிசைனிங்ன்றது நான் சொல்லி கொடுக்கறது மட்டும் கிடையாது. டிசைனிங்ன்றது நம்மளோட மைண்ட்ல அப்சர்வ் ஆகி அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் ஒரு நல்ல ஒரு டிசைனரா மாற முடியும். ஓகேவா? Already I use Canva and poster my wall website for my school. Ad school ad. I don't know Photoshop, but I know I learn. Okay, thank you so much. So join பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஜாப் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களோ நாங்களே தான் கிடைக்குமா? நீங்க கோர்ஸ் முடிச்சிட்ட அப்புறமா சில ஜாப் ரெஃபரன்ஸ் வந்தா ரியாஸ் சோரம் சொல்லுவாரு, நானும் சொல்லுவேன். வில் ஷேர் ஆன் த குரூப். 100% வந்து நீங்க டிசைனிங் லேர்ன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜாப் வேகன்சி ஈஸியா கிடைக்கும். நான் ஒரு பர்சன் பத்தி சொல்றேன், ஒரு ஸ்டூடெண்ட் தான் என்னோட. என்ன என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து படிச்சாரு. நான் கிராஃபிக் டிசைனிங் ஃபீல்டு விட்டு நான் போறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் போற அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னா, இல்ல சார், நான் என்னால வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான், தமிழ் மீடியம் தான். என்னது, நான் தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷே புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்றது, நான் எல்லாமே இங்கிலீஷ் தான் டிசைன் பண்றாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொன்னேன், ஒரு டிசைனரா நீ இருக்க அப்படின்னு இருக்கும்போது கிளைண்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க, நீ டிசைன் தான் பண்ற, நீயா உட்காந்து கண்டென்ட்டை டைப் பண்ண மாட்டேன். ஓகேவா? கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அந்த கண்டென்ட் எப்படி டிசைன் பண்றது நீ பாரு அப்படின்ட்டு. அவன் அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிசைன் தமிழ் மீடியமா இருக்கிற பையன் கண்டென்ட் மூலமா எடுத்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா டிசைன் பண்ணி புது லேப்டாப் 65,000 லேப்டாப் வாங்கி ஃப்ரீலான்சிங் மூலமா அந்த டெப்த் எல்லாமே முடிச்சுட்டு, இப்போ ப்ராஜெக்ட்ஸ் இருந்தா சார் எங்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா இருக்கு, நீங்க பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க நிறைய வந்துச்சு. பிகாஸ் இட் டேக் டைம். ஓகேவா? ஒரு பாட்டில் ஃபில் ஆகணும் அப்படின்னா ஒரு டிராப் நீங்க போட போட தான் அந்த டிராப், இந்த பாட்டில் ஃபில் ஆகும். எடுத்தோன்னு இந்த பாட்டில் ஃபில் ஆகாது, இந்த டைம் ஆகும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிறைய வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், லேர்னிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த லேர்னிங் தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏர்னிங்கா மாறும். ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங் பத்தி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் நான் கொடுத்துட்டேன். கிராஃபிக் டிசைனிங்ல என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் இந்த கோர்ஸ் முடிகிறவங்களுக்கு நான் வச்சிருக்கேன், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிஷ்னலா நான் உங்களுக்கு ஆல்பம் டிசைனும் சொல்லி தர போறேன். ஆல்பம் டிசைனுக்கு ஒரு தனி சாஃப்ட்வேர் இருக்கு, ஸ்மார்ட் ஆல்பம் அப்படின்ட்டு. அது ஷோ யூ. ஸ்மார்ட் ஆல்பம் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேரும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த சாஃப்ட்வேர் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் ஸ்மார்ட் ஆல்பம் வந்துச்சு பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனோட
ஆல்பம் இது நீங்க சொல்லலாம் சார், இது போட்டோஷாப்ல பண்ணலாமே, இன்டிசைன்ல பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ போட்டோஷாப் அண்ட் இன்டிசைன்ல பண்ண முடியும். ஓகேவா, போட்டோஷாப் அண்ட் இன்டிசைன்ல பண்ண முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்மளால இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டோஸ் எல்லாமே போட்டுட்டு என்ன பண்ணலாம், எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்ணலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாமே இதுல கொலாஜ் மாதிரி போட்டேன், ஆல்பம் டிசைன். ஸோ இந்த ஆல்பம் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, இது எப்படி பண்றது. ஓகேவா, ஈவன் உங்க ஃபேமிலி வீட்லயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம்னா, எப்படி நீங்க ஒரு ஆல்பமா போட்டு வெளியே போகவே தேவையில்லைங்க, ஒரு ஆல்பம் டிசைன் நீங்க பண்றீங்க, அதுக்கப்புறம் போட்டோஷாப்ல எடுத்துட்டு வந்து இங்கெல்லாம் டெக்ஸ்ட் போடணும், தெரியுதா, இங்கெல்லாம் டெக்ஸ்ட் போடணும், டிசைன்ஸ் எல்லாம் போடுது, அந்த ஒயிட் ஸ்பேஸ் எல்லாம் விட்டுருக்கேன். ஓகேவா, ஸோ இது என்ன பண்ணணும்னா போட்டோஷாப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஒன்ஸ் போட்டோஷாப் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா அதுல நீங்க டிசைன்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணினா 2500 ரூபாய் 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு பிரிண்டிங் காஸ்ட்டே முடிஞ்சிடும். இதுவே நீங்க வெளில போய் ஸ்டூடியோல கொடுத்தா 10,000 ரூபான்னு சொல்லுவாங்க. நீங்க 3000 ரூபாயில முடிக்க வேண்டிய விஷயத்த 10,000 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. ஓகேவா, ஸோ கெயின் நாலேஜ் அண்ட் சேவ் மணி. ஓகேவா, ஸோ எப்பவுமே நாலேஜபிள் பர்சன் தான் இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்லயும் சர்வைவே பண்ண முடியும். ஓகேவா, ஓகேவா. ஓகே, ஸோ எனி டவுட், ஸோ ஆடுனா நம்ம போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஸ்மார்ட் ஆல்பம், லைட் ரூம், 5 சாஃப்ட்வேர் இந்த 3 மாசத்துல பார்க்க போறோம். ஸோ என் கூட ரொம்ப டிராவல் பண்ணி சந்தோஷமா ஜாலியா போகும் அடுத்த கிளாஸ். இந்த என்ன சொல்றது, நானே வந்து சில கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணும்போது யாராவது பெரிய வயசான ஒருத்தன் வந்து கிளாஸ் எடுப்பானோ போர் அடிக்குமோ அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, எனக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 55 வயசு தான் ஆகுது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பர்த்டே வந்து ஒரு 100 கிராஸ் ஆயிடும். ஓகேவா, ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் கிளாஸ். ஓகேவா, ஒரு கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹாப்பியா, ஒரு மென்டரா டியூட்டரா இல்லாம உங்களோட ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட பேசுவேன். ஓகேவா, ஒரு ஃப்ரெண்டா, அண்ணனா, தம்பியா. ஓகேவா, உங்க கூட சேர்ந்த ஒரு ஜேர்னி. நானும் இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது ஒரு புதுசா நீங்க ஒரு விஷயம் சொல்லி தரீங்க அப்படின்னு இருக்கும்போது நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும் அப்படி, ஓகே அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனி அதர் டவுட்? ஸோ நிறைய வெப்சைட்ஸ் பத்தி பார்க்கலாம், எப்படி அப்லோட் பண்றது பார்க்கலாம், எப்படி மார்க்அப் போடுறதுன்னு பார்க்கலாம், எப்படி இந்த டிசைன்ஸ் எல்லாமே. இப்போ இந்த டிசைன்ஸ்லாம் மார்க்கெட்ல வந்து செம்ம வேல்யூபிளா இருக்கு. இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன போஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தீங்கனால, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்ட் 250 ரூபாய், 4 போஸ்ட் 1000 ரூபாய், மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு, 30,000 ரூபாய். உட்கார்ந்துட்டு நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஒரு நல்ல இதை ட்ரை அப் பண்ணாலே போதும், கிடைச்சிரும். ஓகேவா, ஸோ முகமது நபீல் வந்து ரேட்டிங் எப்படி போடுறது ஃபார்ம்ல அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேவா, ஸோ மீட்டிங் எப்படி நான் உங்களோட மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றேன். ஸோ ரேட்டிங் எப்படி போடுறது, ரியாஸ் சார் வில் எக்ஸ்பிளைன் யூ எண்ட் ஆஃப் தி கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் நீங்க பண்ணணும். எப்படி வந்து அந்த ஐடியாலஜி, எப்படி ஒயிட் ஸ்பேஸ்னா என்ன, பிளாங்க் ஸ்பேஸ்னா என்ன, டைப்போகிராஃபினா என்ன, கலர் தியரினா என்ன, கலர் கான்ட்ராஸ்ட் என்ன, கலர் சைக்காலஜினா என்ன, கிராஃபிக் டிசைன்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், லோகோ எங்க போடணும், கான்டாக்ட் நம்பர் எங்க போடணும், ஸோ எந்த கலர் கோட்ல யூஸ் பண்ணணும், எவ்வளவு வந்து டிசைன்ஸ் யூஸ் பண்ணும்போது எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணணும், எத்தனை ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபாண்ட் ஃபேமிலி என்ன, ஃபாண்ட் ஸ்டைல் என்ன, ஃபாண்டோட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, இது எல்லாமே விஐபி படத்துல வர மாதிரி பேசிட்டேன். அந்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி போட்டுருவேன். ஓகேவா, ஸோ பேமெண்ட்டை பத்தி பேசணும்னா ரியாஸ் சார் ஹி வில் கான்டாக்ட் ஹிம். ஸோ ஐ திங்க் ஹீ மே, நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு என்ன ரொம்ப ஃபீஸ் கஷ்டமா இருக்கா படிக்கிறதுக்கு, ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்லாம் அவர் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுவாரு. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்க, அவர் காண்டாக்ட் பண்ணி சரி என்னால இவ்வளோ, இப்போ நான் இவ்வளோ பே பண்றேன், அதுக்கப்புறமா அவ்வளோ பே பண்றேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசுங்க. கம்பல்சரியா இஸ் அ கைண்ட் பர்சன், ஹி இஸ் டெஃபினெட்லி ஹெல்பிங் பர்சன் தான். அதனால 15,000 ரூபாய் இருக்கிற ஒரு கோர்ஸே அவர் 5,000 ரூபாய் கொண்டு வரது பெரிய விஷயம். கிராஃபிக் டிசைனிங் நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேங்க. கிராஃபிக் டிசைனிங் 5,000 ரூபாயில கொடுத்ததே கிடையாது, நான் எடுத்ததே இல்லை கிளாஸ், சைப்பால மட்டும் தான் எடுக்கிறேன். 5,000 ரூபாய் 3 மாசத்துல கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் எடுத்ததே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணால 5,000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் earn பண்ண முடியும். ஆனா ஒரு கோர்ஸே வந்து பாத்தீங்கன்னா 499 4,999 கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம். ஓகேவா, நானே இப்ப அனிமேஷன்ஸ் அதெல்லாம் கோர்ஸ் நான் ரெஃபர் பண்ணும்போது 45,000 50,000 சொல்றாங்க. அது இப்போ இஎம்ஐல பே பண்றாங்க. 5,000 ரூபான்றது ஒரு கம்மியான காஸ்ட். கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணி ஃப்ரீலான்சிங், ஃபுல் டைம் ஜாப், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேவா, ஸோ தைரியமா நீங்க ஜாயின் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா சஜஸ்ட் பண்ணா கம்பல்சரியா நீங்க ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே,
ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. கிராஃபிக் டிசைனிங்க்கு தேர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வேகன்சிஸ். நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் நான் வீட்டில் ஒரு சிஸ்டம் வாங்கி போட்டீங்களா, நீங்க அப்படியே கோர்ஸ் முடிச்சு அப்படியே என்ன பண்ணலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சிஸ்டம் நீங்க வாங்கி போட்டுட்டீங்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாது. கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணிக்கிட்டு நடுவில் ஏர்ன் பண்ணிட்டு ஒரு ஒரு ப்ராஜெக்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபிளையர் டிசைன் சொல்லி கொடுக்குறேன். ஒரு பையன் அந்த மாதிரி பண்ணான். ஒரு ஒரு ஃபிளையர் டிசைன் சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிளையர் டிசைன் படிச்சுட்டு நான் ஒரு டிசைன் சொல்லி கொடுத்தேன், அவன் 10 டிசைன் பண்ணி கரெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன கேட்டு 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 பண்ணி எல்லா கரெக்ஷன்ஸும் வாங்கிட்டு அவன் ப்ரொமோட் பண்ணி ஒரு ஃபிளையர் டிசைன் 250 ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு கான்செப்ட் முடிச்சுன்னா அந்த கான்செப்ட் வச்சு ஏர்ன் பண்ண பார்ப்பான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஃபிளையர் டிசைன் முடிச்சிட்டேன். சர்டிஃபிகேட் டிசைன், ஐடி கார்டு டிசைன் சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணிட்டு சார் நான் சர்டிஃபிகேட் டிசைன் ஐடி கார்டு டிசைன் பண்றேன், கம்மியான காஸ்ட் தான், ஒரு நீங்க 100 rupees கொடுத்தா போதும், 200 rupees கொடுத்தா போதும் ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணி இன்னைக்கு நான் சர்டிஃபிகேட் டிசைன் கொடுத்தா ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணி அந்த டிசைன் பண்ணி கொடுத்தா அதுல ஏர்னிங்கா மாத்திடுறான். ஒரு கிளாஸ் முடிச்ச உடனே அவன் அதை ஏர்னிங்கா மாத்திடுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கேன்வா டிசைன் சொல்லி கொடுக்குறேன், அந்த கேன்வா டிசைன் மூலமாவே அந்த ஃபிளையர் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். சிஸ்டம் இல்லைன்னா கூட அந்த மொபைல் மூலமா ஏர்ன் பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணுங்க, ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணுங்க. ஓகேவா? எப்படி பண்றது யோசிங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு வெப்சைட், இன்னொரு கிரியேட்டிவான வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் நான் இப்போ சொல்லல. அந்த வெப்சைட்ல தான் உங்களுக்கு ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படி டிசைன் பண்றது, எப்படி ஐடியாஸை கிரியேட் பண்றது அப்படின்ட்டு. அதை நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வெப்சைட்டு அதை நான் காட்டுறேன். அது மூலமா அதை பார்த்தோன்னு நீங்க ஸ்டன் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவான ஒரு வெப்சைட். ஓகேவா? அதை நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும். ஓகேவா சார்? ஆல்பம் டிசைன்ஸ் டெக்ஸ்ட் போட்டோஷாப்ல எடிட் பண்ணலாமா, ஒரு இது போட்டோஷாப்ல தான் எடிட் பண்ண முடியும். ஓகேவா? போட்டோஷாப்ல தான் வந்து அந்த இருக்கிற எல்லாமே எடுத்து வந்து போட்டுட்டு அதுல தான் நீங்க எடிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுல டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா வெக்டார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட் வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி நீங்க அதுல பண்ண முடியும். ஓகேவா? எனி அதர் டவுட்? அப்துல் கரீம், அப்துல் ரஹீம், அப்துல் வஹாப், ஆஷிமா, அபிராமி, அமர், அவங்க நிறைய பேர். ஆக்சுவலி இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் இன்டிசைன் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, இன்டிசைன் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ போட்டோஷாப் பத்தி நமக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்ம போட்டோ மேனிபுலேட் பண்ணுவோம், கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணுவோம், பிம்பிள் ரிமூவ் பண்ணுவோம், ஆல்பம் டிசைன்ஸ் எடிட் பண்ணுவோம், ஃபிளையர் டிசைன்ஸ் பண்ணுவோம், எல்லாமே போட்டோஷாப்ல பண்ணுவோம். இன்டிசைன்ல ஃபிளையர் பண்ணுவோம், சர்டிஃபிகேட் பண்ணுவோம், ஐடி கார்டு பண்ணுவோம், ப்ரௌச்சர் பண்ணுவோம், அப்புறமா வந்து மொமெண்டம் டிசைன்ஸ் பண்ணுவோம், லோகோ டிசைன்ஸ் பண்ணுவோம், ஐக்கன் டிசைன்ஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணுவோம், பேக்கேஜிங் டிசைன்ஸ் எல்லாமே. வாட் அபவுட் இன் டிசைன்? இன் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இன் டிசைன்ல புக் டிசைன் பண்ணலாம். ஒரு புக், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐம் ஹேவிங் அ புக். ஸோ இந்த புக் டிசைன் ஃபுல்லா நான் தான் பண்ணது. தெரியுதா உங்களுக்கு? வீடியோல பாருங்க, இந்த புக் டிசைன் எல்லாமே நான் தான் பண்ணது. ஸோ இந்த புக் டிசைன் கம்ப்ளீட்டா இன் டிசைன் அண்ட் போட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டர் இந்த 3 சாஃப்ட்வேர் வச்சு பண்ணதான் இந்த புக் டிசைன். ஓகேவா? ஸோ புக் டிசைன் உங்களால பண்ண முடியும். அண்ட் வந்து புக் டிசைன் பண்ண முடியும், ஃபிளையர் டிசைன்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இன்வாய்ஸ், இதுதான் வந்து இன்டிசைனோட இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இன்வாய்ஸும் உங்களால பண்ண முடியும். ஓகேவா? ப்ரௌசர் பண்ண முடியும். அப்புறமா இப்போ மஸ்ஜித்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வவுச்சர் வேணும், வவுச்சர் பண்ண முடியும், லெட்டர் ஹெட் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்க அது எல்லாமே வந்து டெக்ஸ்ட், அதிகமா இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே இன்டிசைன்ல பண்ண முடியும். ஓகேவா? அதிகமா இருக்கு, பேஜஸ் அதிகமா இருக்கு, நியூஸ் பேப்பர் பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டிசைன்ல ஈஸியா பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் அதிகமா இருந்தா அந்த டெக்ஸ்ட் அதிகமா இருக்கிறது எல்லாமே இன்டிசைன் சாஃப்ட்வேர்ல பண்ணலாம். போட்டோ மேனிபுலேஷன் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படின்னா போட்டோஷாப்ல பண்ணலாம். சரியா? ஒன்னும் ஒரு லோகோ, ஒரு ஐகான், ஒரு ஃபிளையர் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பண்ணி நல்லா பெருசா பிரிண்ட் போட்டா கூட உங்களுக்கு பிக்சலேட்டட் ஆகக்கூடாதுன்னா இல்லுஸ்ட்ரேட்டர்ல பண்ணலாம். ஓகேவா? சிஎம் வைக்கணும் என்ன, ஆர்ஜிபினா என்ன, இது எல்லாமே வந்து நம்ம வர உள்ள கிளாஸ்ல வந்து நம்ம இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன், ஜஸ்ட் ஃபார் மைண்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட். ஒரு ப்ளூ கலர் யோசிங்க. மைண்ட்ல வந்து ஒரு ப்ளூ கலரை நீங்க யோசிங்க. இப்போ சொல்லாதீங்க, மைண்ட்ல ஒரு ப்ளூ கலர் யோசிக்கோங்க. ஐ எம் டெல்லிங், மைண்ட்ல ஒரு ப்ளூ கலர் யோசிங்க. யோசிச்சிட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. ஜஸ்ட் புட் எஸ். எஸ். ஓகே, ராஜ் போட்டிருக்காரு. எஸ் 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 எஸ். ஒரு ப்ளூ கலர் யோசிச்சிங்களா? இப்போ எல்லாருக்கும் காமனா வந்த ஒரே ஆன்சர் எஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த நீங்க யோசிச்ச ப்ளூ கலரை டைப் பண்ணுங்க. நீங்க யோசிச்ச ப்ளூ கலர், என்ன ப்ளூ கலர் யோசிச்சீங்களோ அந்த ப்ளூ கலர் டைப் பண்ணுங்க.
ஸ்கை ப்ளூ, ராயல் ப்ளூ, நேவி ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ, அக்வா ப்ளூ, டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, ப்ளூ, லைட் ப்ளூ, ராயல் ப்ளூ. நான் ப்ளூ தான் சொன்னேன். ஓகேவா? நல்லா கேளுங்க. இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஓகே, சின்ன ஒரு இது ஓஷன் ப்ளூ, ஸ்கை ப்ளூ. ஓகே, ஸோ நல்லா கேட்டு கவனிங்க. நான் ப்ளூ தான் சொன்னேன். நல்லா கேளுங்க. நான் ஒரு ப்ளூ தான் சொன்னேன். எல்லாரும் ஸ்கை ப்ளூ, லைட் ப்ளூ, ராயல் ப்ளூ, ஓஷன் ப்ளூ, அக்வா ப்ளூன்ட்டு ப்ளூலயே அவ்வளோ வெரைட்டி இருக்கும் போது, அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு கிரியேட்டிவிட்டின்றது மாறும். கிரியேட்டிவ்ன்றது மாறும். எல்லாருக்கும் ஒரே கிரியேட்டிவிட்டி இருக்காது. ஒருத்தவங்களோட மைண்ட் செட், ஒருத்தவங்க பாக்குற பார்வை, கிரியேட்டிவிட்டின்றது டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் என்னோட டிசைன் சொல்லி கொடுத்தா நீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல டிசைன் பண்ணுவீங்க. கரெக்ஷன்ஸ் நிறைய வந்து யாரு கிளைண்ட் சொல்லும் போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ கிளைண்ட் ப்ளூன்னு சொல்றான். இப்போ நான் தான் கிளைண்ட், நான் எனக்கு ப்ளூல வேணும்ன்றேன். ஒரு டிசைனர் லைட் ப்ளூல பண்றாரு, ஒரு டிசைனர் ராயல் ப்ளூல பண்றாரு, ஒரு டிசைன் ஓஷன் ப்ளூல பண்றாரு, ஒரு டிசைன் அக்வா ப்ளூல பண்றாரு. அப்போ கிளைண்ட் நான் ஒரு ப்ளூல சொல்லியிருப்பேன், நீங்க ஒரு ப்ளூல பண்ணும்போது கம்பல்சரி என்ன ஆகும்? அங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வரும். சரி, இந்த கலர் மாத்துங்க அப்படின்னு வரும். ஸோ தட் நான் கிளைண்ட் நினைக்கிறது தான் நீங்க பண்ணணும் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்க ஒரு அவுட்புட் கொடுப்பீங்க, அவங்களுக்கு ஒரு அவுட்புட் வச்சிருப்பாங்க. அது ரெண்டுமே மீட் ஆகும்போது தான் அந்த கான்செப்ட் முடியும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு ஒரு டிசைனருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். அது ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ டிசைன் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கன்ஃபார்மா கரெக்ஷன்ஸ் இருக்கதான் செய்யும். ஒன்ஸ் அந்த கரெக்ஷன் போக 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 உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி கேட்கணும், என்ன கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்பீங்க? நான் ப்ளூன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க கொஸ்டின்? சரி, எந்த மாதிரி ப்ளூ வேணும் அப்படின்னு கேட்பீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? ஸ்கை ப்ளூ. அப்போ ஸ்கை ப்ளூல மட்டும் நீங்க டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனே வராது. ஓகேவா? சிம்பிள். சின்னதா ஒரு சொல்லணும்னு ஆசை. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட்டிவான வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். டிசைனிங்ஸ்ல வந்து பார்க்கலாம். நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில கிளைண்ட்ஸ் போரிங்கா இருக்கும். சில கிளைண்ட்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ்டிக்கா இருக்கும். அதனால நான் இந்த உலகமே வந்து டேஞ்சரஸ் தான். அந்த டேஞ்சரான உலகத்திலேயே நம்ம சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது இந்த சிம்பிளா இருக்க டிசைனை ஈஸியா லேர்ன் பண்ண முடியாதா? ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? சார், ஏதாவது சிம்பிள் டிசைன்னு பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. முன்னாடி முன்னாடி இருக்கிறது சிம்பிள் டிசைன் தான். இது எல்லாமே ஒரு டிசைன் தான். ஓகேவா? பண்ணதுதான். ஓகேவா? இன் டிசைன்ல பண்ணதுதான். ஆக்சுவலி இப்போ எண்ட் ஆக போகுது. 3 மினிட்ஸ்ல இன்னொரு செஷனும் உங்களுக்கு இருக்கும் சைப்பால. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் தான். ஓகேவா? ஸோ இதுவும் டிசைன் தான். பிளஸ் வந்து இல்லுஸ்ட்ரேட்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுவும் பேக்கேஜ் டிசைன் பண்ணி தான் இருக்கேன். எல்லாமே டிசைன் தான். இப்படி ஆட் பண்றது இல்லை, கிளாஸ்ல வாங்க, இன் டீட்டெயில் டெப்தா வந்து நம்ம போகலாம். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இ சர்டிஃபிகேட்காக இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ சேட்பாட்டில் வந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் 2 லிங்க் வரும். ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு, நீங்கள் வந்து இந்த கிளாஸை பற்றின ஒரு 2 லைன் அப்படின்ற மாதிரி ஒண்டர்ஃபுல் அது ஏதாவது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அந்த ரிவ்யூஸை நீங்கள் கொடுத்துட்டு, ஓகேங்களா, அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கப்புறம் நீங்கள் 2வது லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அதில் வந்து ஒரு அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதில் அப்லோட் பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னா, ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இ சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இ சர்டிஃபிகேட் பத்தி எல்லாரும் தெரிஞ்சு போச்சா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. Hope the session was so useful. Just let me by your comments. Just chatல போடுங்க. இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சு? How was your session? இந்த செஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? Just எனக்கு ஒரு ஃபீட்பேக் தான், எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நைஸ். தேங்க்யூ ஸோ மச் அஹமத் கபீர். தேங்க்யூ முகமது சஃப்ரின். தேங்க்யூ ராஜ். அஹமத் கபீர், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ.
Jomana, everyone, thank you. Thank you so much, Kash. Thank you. Shika, thank you. Thank you, Milo, for Nisha. Thank you. Thank you. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வெறும் 13 சீட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பாக்கி 22 சீட்ஸ் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ யார் வந்து ஜாயின் பண்ணமோ நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அந்த பேட்ச்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண முடியலன்னா அது வந்து ரெண்டு பேரும் கஷ்டமாயிரும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நான் சொன்ன ப்ராசஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிடுங்க இன்ஷால்லா. அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஃபுசில் சாரை நம்ம நீங்கள் கிளாஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து ஃபுசில் சாரையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஏதாவது கொஸ்டின் ஏதாவது டவுட் வரப்போ நீங்கள் அவருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அவருக்கு கிட்ட வந்து நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த குரூப்லேயே தான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ஸும் அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கார்டிங்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான். ஸோ வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா என்னை வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் செகண்ட். ஓகே, அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னை நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கால்லையும் நீங்கள் என்னை ரீச் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்கான ப்ராசஸ் நான் இன்னொரு வாட்டி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரெண்டு லிங்க் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து ஒரு 2 லைன்ஸ் வந்து ஃபுசில் சார் பற்றி இந்த கிளாஸ் பற்றி நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். இந்த எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நேம் கொடுக்குறப்போ உங்களுடைய ஃபுல் நேம் கேபிட்டல் லெட்டரில் கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா அதே மாதிரி உங்களுக்கு அழகாக வந்து சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ வேறு ஏதாவது டவுட்டு என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரீச் பண்ணி கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். Okay, well, ஓகே, தேங்க்யூ ஃபுஜில் சார். தேங்க்யூ ஸோ மச். thank you, sir. ஸோ இந்த Wind சண்டே up. எல்லாரும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமில் எல்லாரும் தனியாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமில் நான் ஒரு நாலேஜ் பர்பஸாக என்னோட கரியரில் நான் செகண்டரியாக இன்கம் நிறைய ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். கங்க்ராட்ஸ் ஃபார் தட். ஃபுசில் சாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைமை எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு ஃபுசில் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you, sir. Thank you so much, Ma, for joining my class. See you on the next session. Thank you so much. Bye, bye, bye. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னாலும் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். நீங்கள் அந்த குரூப் லிங்க்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். தேங்க்ஸ் அலாட்மா.